நாளில் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பிரஸ்தாபங்கள் தான் செயல்பட்டு கொண்டு இருந்தது. ஆனால் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் அவருடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கை தேவன் மகிமை உள்ளதாய் மாற்ற வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய், ஜாக்கிரதையாய், கவனமாய் செவி கொடுக்க, அவைகளின்படி நடக்க, கேட்கிற வார்த்தைகளின்படி நடப்பதற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். உண்மையாய், கவனமாய் என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் நடுங்குகிறார்களோ, கேட்கும் பொழுது இது தேவனுடைய வார்த்தை என்று யார் நடுங்கி பயப்பட்டு அதை ஜாக்கிரதையாக கேட்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், எல்லாரையும் அல்ல. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளின், மனமகிழ்ச்சி நாளின், த க்ளோரிஃபைடே, உம்முடைய நாள், மகிமை உள்ள நாள் என்று இதை மகிமையாக நாங்களும் எண்ணும்படியாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் கூட நீங்கள் பேசுங்க. பலவிதமான பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானங்கள், நெருக்கடிகள், ஆபத்து, விபத்து, வியாதியின் கொடுமைகளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் மேற்கொள்வதற்கு, நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதற்கு உம்முடைய ஆலோசனை உம்முடைய வார்த்தையின் மூலமாக வருகிறதப்பா. அதை நாங்களும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். தடையாயிருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போடும். சத்துருடைய கிரிகளை முற்றிலுமாக நீங்கள் அழித்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால் வந்திருக்கிற உங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாதத்தில் ஒரு முறை உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மனைவி டெய்லி வீட்டில் பார்க்குறேன். அது எப்படி இருக்கான்? சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ரெண்டும் கலந்து அவங்களே சிரிக்கிறாங்க. நான் இந்த ஆளுக்கு கொடுக்குற பிரச்சனையில் இவன் வந்து இங்கே நின்று என்ன பண்ண சொல்ல போகிறானோ தெரியலையே. என்னை பற்றி சொல்ல போகிறானோ இல்லை யாரை பற்றி. இங்கே யாரும் பெரியவர்களும் கிடையாது, யாரும் சாதாரணமானவர்களும் அல்ல. நீங்கள் எல்லோரும் யார்? தேவனுடைய பிள்ளை. நீங்கள் அனைவரும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். அந்த ஒரு அபிப்பிராயத்தை எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்கிறேன். அது எப்போ? யோவான் சுவிசேஷம் வாசிமா. யோவான் சுவிசேஷம் அடிக்கடி நீங்கள் அதை நினைக்கணும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசி. 12:8 வாசி. நீங்கள் யாருன்றதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல். யாருடைய நாமத்தின் மேல்? இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதா, நம்முடைய தேவன், நம்முடைய தகப்பன். அவர் எப்படி வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நண்பர், சிநேகிதர், இப்படி பல விதங்களில் சர்வ வல்லமையுள்ள தேவன் செயல்படுகிறார்.
ஆனாலும் இப்படி சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு இந்த அந்தஸ்து கிடைச்சிருக்கு பாருங்கள். இந்த உலகத்திலே வேறு எதுவும் கிடையாது. என்னவோ படிக்கிறான், பிஎட்ன்றா, எம்எட்ன்றா, அப்புறம் எல்லா 8ம் வண்டி ஓட்டும் போது 8 போட்டால் தான் லைசன்ஸே கொடுக்குறாங்க. அது வேறு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்களும் நான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் உங்களுக்கு அங்கீகாரம். அந்த மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். நானும் ஊழியக்காரன் அந்த நிலையில் தான் நின்று இங்கே பிரசங்கம் பண்ணுகிறேன். அப்போ இந்த பிரசங்கம், இந்த செய்தி பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. 10:45 தொடங்கியிருக்கேன். எனக்கு 1 hour கரெக்டாக, அதுதான் டைமோடு நான் இதை தயார் பண்ணும்போது 1 hour அதிகபட்சம். 3/4 மணி நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் தூங்கலைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணா. ஏற்கனவே இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க, அது வேறு தெரியும். 1ஆம் ஜாமம் முடிஞ்சிச்சு, இப்போ 2ஆம் ஜாமத்தில் இருக்கிற நான் பார்த்துக்கினே இருக்கிற 1ஆம் ஜாமத்தில் எத்தனை பேர் தூங்குறாங்க. இந்த மயக்கம் வருது பாருங்கள், அது பர்ஃப்யூம் மூலமாக வேறு வருது. எங்கள் பேத்தி போட்டு பாரு, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது. அது சில பேருக்கு தூக்கமாக இருக்குது. என்ன திவ்யா, சில பேருக்கு மயக்கமாக வேறு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் விழிப்பாக, கொஞ்சம் நேராக, ஜாக்கிரதையாக, கவனமாக. நான் கலைவாணி பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்படி சொல்கிறவங்களாம் விட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாரா? போகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ கை தட்டி உற்சாகமாக அந்த சரணத்தை பாயிட்டு நல்லா செய்திக்கு சீக்கிரம் போகலாமா? கொஞ்சம் உற்சாகமாக இருங்க எல்லோரும். நான் ஏன் மாஸ்டர் நல்லா ஜாக்கிரதையாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கு. எங்கே ஐயா விட்டுட்டு போயிட்டாரா? இங்கே விட்டுட்டு போனால் பரவாயில்ல, வெரி குட். கவனமாக இருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவது. எல்லாம் கைத்தட்டி உற்சாகமே பாடலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. நல்லா உற்சாகம். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர்கள் யாவையும், உன் கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நாம் வாசிக்க கேட்போம் இந்த வேதத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாருங்க, இந்த விதைகள் மத்தேயு சுவிசேஷம் எல்லாம் எடுத்துட்டிங்களா வேதத்தில்? பாருங்கள் 13ஆம் அதிகாரத்தில் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. பாருங்கள், முள் வளர்ந்து அது நெருக்கி போட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. விதை என்பது தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தைகள். இந்த வேதத்தில் தேவன் சொல்லி ஆவியானவராக மனுஷனை கொண்டு எழுதினாலும் ஆவியானோர் துணையோடு எழுதப்பட்ட இந்த வேதம் அவருடைய ஏவுதலினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை ஊழியக்காரனோ ஆண்டவருடைய பிள்ளைகளோ இன்றைக்கு உலகம் முழுவதும்
பாருங்கள், இந்த வசனம் இப்படி திருச்சபை கூடும் பொழுது அல்லது பல விதங்களில் பல யூடியூப் அப்படி இப்படி நிறைய இந்த செய்திகள் விதைக்கப்படுகிறது. பாருங்கள், இந்த விதையின் 4 விதமான மனமுள்ள மனிதர்களை குறிப்பிட்டு தேவன் ஓமை சொல்ல. அது என்னுடைய பிரசங்கம் அல்ல. ஏன் திருச்சபை இன்றைக்கி பார்த்தா அப்படியே இன்னும் ஃபுல்லாக ஆள் வந்துக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா பரீட்சை வச்சுருக்காங்களா, இது எக்ஸாம் ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். 2 போட்டுது, இந்த பக்கம் 2 போட்டுது. கடைசியில் போகுது 3 ஆயிடுச்சு. இந்த குடும்ப கட்டுப்பாடு முதல்ல 3ன்னா, அப்புறம் 2ன்னு சொன்னான், அப்புறம் 1ன்னா. நட்சத்திரமா அது 1 உக்காந்திங்க தனியாக, பக்கத்தில் யாருமே காணோம், இருந்து எல்லாம் விட்டு போயிடுச்சு. எல்லாம் அப்படி தான், ஒரு டைம் வரும்போது எல்லாம் விட்டு போயிடுவான், நம்மளை யாரும் இருக்க மாட்டான், நம்ம தனிமை தான். அப்புறம் என்னடா பரீட்சை வச்சுருக்காங்களா ஜெருசலேம் ஆராதனை திருச்சபையிலன்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா பரீட்சை இல்லை, என்ன இல்லை பரீட்சை கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிவியில் இப்போ காட்டினா என்ன ஆகும், இங்கே 2 உக்காந்திங்க, அங்கே 2 அடிக்கடி பார்ப்பேன். இந்த இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. எங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும் இப்போ என் பிரசங்கத்தை முடிச்சுட்டு இதை பார்ப்பேன் நான் போட்டு, அங்கே எப்படி நடந்தது, என்ன நடக்குது, என்ன செய்திலாம் கவனிக்கும். பார்த்தா இங்கே ஒரு 2 உக்காந்துருக்கோம், அது பாதி தூக்கத்தில் இருக்கும். அங்கே 2 உக்காந்துருக்கோம், அது எழுது போகிற மாதிரி இருக்கும். பின்னாடி சித்ரா மட்டும் கொஞ்சம் பாதி நேரம் உக்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா ஆளே இருக்காது, ஃபுல்லாக பார்ப்பேன் நான். அதுவும் போச்சு அப்படின்னு நினச்சிடுவேன் நான். இப்போ அப்படி இருக்கிற இந்த திருச்சபை எப்படிடா இன்றைக்கி ஃபுல்லாக ஆச்சுன்னு பார்த்தா 2 பேரா. ஆண்டவர் கூட ஊழியத்துக்கு அனுப்பும்போது எப்படி அனுப்புனாரா, 2 பேராக அனுப்புனார். எப்படி அனுப்புனார, 2 பேரா. ஏன்னா ஒத்தனா போனால் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ஆனால் நான் ஒண்டியாக தான் போயின்னுக்கிறேன், பயந்துன்னு போயின்னுக்கிறேன் நான். ஏன்னா எங்கள் மனைவி அப்படியேப்பட்ட ஒரு மனைவியை கத்துறேன்னு கொடுத்துருக்கு. எங்கே தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் அடிக்கடி என்னடா பார்த்தா அவங்க கையிலே உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறாங்க. நான் அடுப்பாண்ட போய் ஒரு எதனா எடுத்து சாப்பிட்டா கூட சொல்கிறாங்க, எப்படிறானா கையிலே பார்க்குறாங்க. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் செல்ஃபோன்லேயே பார்க்குறாங்க உட்காந்து. யார் வராங்க, காய்க்கார அம்மா வராங்களா பாருங்கள். எப்படிம்மா அவனுக்கு தெரியும்னா, கையில் பார்த்தா செல்ஃபோன்லேயே தெரியுது, பொம்பளை கூட தூக்கின்னு அப்படி வர்றது. என்ன பாசி இதெல்லாம் கதை ஏன் ஓட்டுறீங்கன்னா, இன்றைக்கு இதெல்லாம் வளர்ச்சி அடைந்து விட்டது, இதெல்லாம் நமக்கு நிறைய வந்து விட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை ஆலயத்துக்கு ஆண்டோடைய வார்த்தையை அடிக்கடி கேட்டு தினந்தோறும் கூட வாசித்து வருகிற ஆண்டோருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? ஏன் சில விதைகளை விதைக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், அது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. மனுஷனுடைய மனதில் பாருங்கள் உலக ஆசை இச்சைகள், இந்த உலகம் அப்படிப்பட்டது. அதில் நம்ம வாழும்பொழுது இந்த விதை போய் விழும்போது பாருங்கள், முட்செடிக்குள்ளே விழுந்துச்சுன்னா பரலோகம் போக வேண்டும் என்ற ஆசையும் விசுவாசிக்கு இருக்குமா. நான் கர்த்தருடைய பிள்ளை இப்போ பிரசங்கம் பண்ணதை கேட்கும்போது எனக்கு கூட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்முடைய சரீரம் பாருங்கள் மகிமையின் சரீரமாக மாறப்போகுது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அது சாவர வீட்டில் தான் அதை நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. இங்கே பண்ணால் அது அவ்வளோ எஃபெக்டாக இருக்காது. அது இங்கே ஒரு எஃபெக்டே குறைவு தான். டெத் ஆகும்போது அந்த பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா ரொம்ப விசுவாசம் வரும் நம்ம மனசில். அந்த இடத்துல சொல்லப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது, அழியாமையாய் அது பாருங்கள் மறுரூபமாக்கப்படுகிறது. இப்போ இங்கே வாழும் பொழுது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் விளங்க வேண்டிய சரீரம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சரீரமாய் அது செயல்படுகிறது, அதை எப்படி செயல்படுத்தப்படுகிறது? தேவன் தங்கியிருக்கும் ஆலயமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த கட்டடம் இது வந்து ஆலயம் கிடையாது, கட்டடம். இதில் உட்காந்து நம்ம இந்த பிரசங்கத்தை கேட்க, இந்த ஆராதனை நடத்த ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஆண்டவர் இருந்து இந்த கட்டடத்தை போய் தொட்டா சில பேர் பார்த்தாங்க, அந்த ஆலயத்தை பார்த்துட்டு இப்படி பண்ணின்னு போவாங்க. என்னது இப்படி பண்ணின்னு போவான். எவனா ஒருத்தன் எங்கேயாவது இப்படி பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டான்னா பின்னாடி வரோம்னா இங்கே தான் கடவுளுக்குறார் பொழுதுன்னு அவனும் தடவிட்டு போவான். அது மாதிரி பாருங்களேன், நீங்கள் யார் வேணாலும் பாருங்களேன், எங்கேயாவது ஒரு மூலையில் அவன் நின்று எதுவோ நினச்சிட்டு இப்படி பண்ணின்னு போனால் பின்னாடிக்கிறவன் பார்ப்பான், டே அங்கே தான் கடவுளுக்குறார் பொழுது அவன் பண்ணிட்டு போகிறான்டா, இவனும் போய் அதை தடவுவான். அது மாதிரி இடம் இல்லை இது. இதில் ஒன்றும் ஆண்டவர் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்குள்ளே அவர் செயல்படுகிறார். வசனத்தின் அடிப்படை அவன் ஒருத்தன் ஆண்டோடைய வார்த்தை இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பயந்து ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார்,
அப்படின்றானா அவனை தான் அவர் நோக்கி பார்த்து அவனை செயல்படுத்த அவனுக்குள்ள அவருடைய மகிமையான காரியங்களை செய்கிறார். அதனால தான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட மனம் போன்று இருக்கிறவள் பாருங்கள், அது முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அதே வசனத்தை விளக்கமாக சொல்கிறாரு பாருங்கள். 21ஆம் வசனத்தில் பாருங்கள், 22ஆம் வசனத்தை வாசிக்குமா, அதே அதிகாரத்தில் பதில் எழுதுகிறார் பாருங்கள். முள்ளுள்ள இளங்க விதைக்கப்பட்டவன் எப்படி இருக்கிறான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் பாருங்கள், முள்ளுள்ள இடங்களில் நீங்கள்லாம் பாசு பிரசங்கம் பண்ணும்போது நான் பண்ணும்போது நீங்கள் ஆவலாக கேட்குறீங்க, அல்லேலூயா கூட சொல்லுவீங்க, கை தட்டுவீங்க, அல்லது நான் பார்க்கும்போது நல்லா வசனத்தை கவனிக்கிறாங்களா அப்படின்லாம் நான் நினைப்பேன். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட மனதோடு இந்த வசனத்தை கேட்குற, அது எவ்வளோ நேரம் உன் மனசில் தங்கியிருக்கிறது, அது எப்படி செயல்படுகிறது, அதுக்கு நீ பயந்து ஏதாவது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா, 30, 100, 60 பலன் கொடுக்குறான் அப்படின்லாம் எழுதி வச்சுருக்குது. இத்தனை வருஷம் ஆகியும் இத்தனை நாட்கள் ஆகியும் இன்னும் கிறிஸ்துவனுடைய சுவாபம் கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்பது பரிதாபமாக இருக்கிறது. பெயர் கிறிஸ்துவ சபைகளில் நான் கிட்டத்தட்ட நிறைய திருச்சபைகளுக்கு போய் வந்தனால் பெருமையாக இல்லை, அவங்களுக்கு இருக்கிற ஒரு உணர்வு கூட இப்படி அதிகமான வசனங்களை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய திருச்சபை கூடுகிற இடத்துல எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாதது மிக வேதனையாக இருக்கிறது. கொஞ்சம் கூட பயம் இல்லை, பேசுகிறதுல, செய்கிறதுல, நடக்கிறதுல, அன்றாட பழக்க வழக்கத்தில் ஒரு மாற்றமும் இல்லாததை கண்டு தேவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவார் யோசிப்பார். பிரசங்கம் பண்ணுற ஒரு சாதாரண உங்களை போய் இருக்கிற மனுஷனே என்னடா எவ்வளோ தான் இதுங்களுக்கு சொல்கிறது, எவ்வளோ தான் புத்தி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாம்சமான மனுஷன் ஃபீல் பண்ணும்போது தேவன் பாருங்கள் எவ்வளோ செய்திகள், எவ்வளோ வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணப்படுகிறது, எவ்வளோ வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். கொஞ்சம் கூட அது மனசுலையும் தங்கலை, வாழ்க்கையில நடைமுறையும் படுத்தலை. அப்போ இந்த முள்ளுள்ள இடம் வாசிமா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக இருந்து நல்லா கவனிக்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. வசனம் நல்லா கேட்குறீங்க, பரவாயில்ல, உட்காந்து கவனிக்கிறீங்க, அதுக்கு தான் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி இந்த வசனத்தை கேட்கும்போது அதை எழுதுறதுன்னா, அதை படிக்கிறதுன்னா, அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனால் பாருங்கள், கேட்கிறவனாக இருந்தும் என்ன பண்ணுதுப்பா நம்ம சாராளம்மா நல்லா சத்தமாக சொல்லி இன்னும் அடங்கி போச்சு, அவ்வளோதானா, முடிஞ்சிச்சா கதை, நல்லா பேசு, பரவாயில்ல, உயிர் இருக்கிற விசுவாசினா பேசணும். நேற்று ஒரு கல்யாண நிகழ்ச்சியை பார்த்தேன். ஒரு பாசு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா, பாவம். அந்த சர்ச்சிலேருந்து போச்சு இன்னொரு சர்ச்சுக்கு, அந்த பாசு இந்த பாசு ஃபோன் பண்ணி திட்டுறாரு. சே, என்னையா உன் விசுவாசியை வளர்த்து வச்சுருக்கிற, ஒரு ஜபம் பண்ண தெரில, ஒரு வசனம் படிக்க தெரில அப்படின்னு கண்ணா முன்னான்னு திட்டுறான். இப்போ இங்கேருந்து உன்னை கல்யாணம் பண்ணி இங்கேயே உக்காந்துருக்க முடியும் எல்லாரும், என்ன சொப்பனா அப்படி ஒன்றும் கிடையாதுல்ல, இங்கேயே உக்காந்துருக்க போகிறேண்ணா என்ன எங்கன்னா போய் தான் ஆகணும். இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கே கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களாம் ஷிஃப்டட் போய் தான் ஆகணும். நான் டெய்லி ஜாப் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் அனுப்பி விடு ஆண்டவரே அப்படின்ட்டு. இங்கே வேஸ்ட் ஆகுது. போனால் தான் மற்றதெல்லாம் வரும், எனக்கு நல்லா தெரியும். போவாத இருக்கிறதுனால தான் வர மாட்டேங்குது. அப்போ பாருங்கள், அப்போது அந்த பாசு திட்டுறாரு, என்னையா விசுவாசி நீ வளர்த்து வச்சுக்கிற, ஒரு ஜபமெல்லாம் முன்னு இருக்குது எப்போ பார்த்தாலும். பாசு இன்னொரு பாசை திட்டுறாரு. அவர் என்ன பண்ணுவார், இப்போ என்ன மாதிரி இருந்தால் நோண்டி நுங்க எடுக்கிறாரு அப்படின்னு போய் வெளியில் சொல்கிறீங்க. இந்த ஆள் நட அத்தை சொல்கிறான், அதை ஒரு ஜபம் பண்ணுறான், ஏன் சத்தம் போட மாட்டேறான், ஏன் பேச மாட்டேறான்டா, ஏன் மனுஷன் பார்க்குற மாதிரி தான் நான் ஜபம் பண்ணுறேன் திட்டுறாங்க. நல்ல பெரிய ஆவிக்குரிய திருச்சாபை. என்னையா நீ சொல்லி கொடுத்த, நம்பி உன் சபையிலேருந்து நீ எனக்கு ஃப்ரெண்டுன்னு அந்த பொண்ணை எடுத்தாந்து என் திருச்சபை பையனை கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்றுமே தெரியல, ஆள் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்குது சாகப்பா, விஷயம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஜபமே பண்ணதில்லை. இவ்வளோ நாளாக இந்த 25 வயசு வரைக்கும் என்ன தான் உன் சபையில் வச்சுருந்தோம் கட்டகம் அப்படியே கண்ட மாதிரி திட்டுறான் பாசு. அந்த ஆள் ஒன்றுமே புரியல, எப்படியாவது தள்ளி விடணும் அந்த ஆள் இருந்தால் பழுகுது. அப்பா அம்மா சொல்லி விட்றாங்களா, பாசு எங்கேயாவது ஒன்று ஒரு ஆளை பார்த்து எப்படியாவது இது அனுப்பிச்சி விட்ரு பாச. பெற்றவங்களுக்கு அந்த வேதனை ஒன்றுமே தெரியாத உக்காந்துருக்கு திருச்சாபையில்.
எவ்வளோ வசனம் கேட்டாலும் அதில் வசனத்தை பேசுறது இல்லை, ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, ஒரு நடைமுறை இல்லை, எதுவுமே இல்லாத ஆட்களை தான் பார்த்திங்க சொல்கிறாரு. பாருங்கள், அது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவனாக இருந்தும் உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இப்போ உள்ள என்ன இருக்குதே? இப்போ ஏன் தூக்கம் வருதா? தூக்கம் ஏமா வருதா? உலக கவலை. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் பொண்ணு தூங்குதுங்க ஹாயாக, நான் பிரசவம் பண்ணிக்கிறேன் போன மாதம் அப்படின்னு இது மைக்காலே மண்டை மேலே போடலான்னு பார்த்தேன் நான். இது எப்படிடா போய் சண்டே கிளாஸ் எடுக்குது? அப்படி தூங்குதுங்க, நெஞ்சு தைரியம். எனக்குன்னா இங்கெல்லாம் எங்கே போய் உக்காந்தாலும் நம்மளை யாருன்னா பாப்பா வயசாக இருந்தால் பரவாயில்லப்பா. இப்போ எங்கள் மனைவியெல்லாம் எக்ஸம்ஷன் 65 ஆகிப்போச்சு. டாக்டராண்ட போனால் உஷாராகிறாங்க. என்ன சார் இது எப்படி போடணும், அதை எப்படி போடணும்? அங்கே போய் தூங்குவாங்களா? சொல்பால எதோ சார் இது இன்னும் குறையவே இல்லை, வெயிட்டு எப்படி குறையும்? ஏங்க அத்தை எடுத்தாந்துருங்க, ஏங்க இத்தை எடுத்தாந்துருங்க. நானே செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஆள். அப்புறம் எப்படி குறையும்? அவரும் எழுதி கொடுக்குறார். மாத்திரையிலேருந்து இப்போ ஊசி டாப் லெவலில் போகிறார். மெடிசன் குறையவில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு வெயிட்டும் குறைவதில்லை. அப்படி மாற்றிக்க வேண்டியது தான். தேடனா தானே, தேட வேண்டிய நேரத்தில் தேடினா தானே, தேட வேண்டிய விதத்தில் தேடினா தானே. எப்படி தேட வேண்டும் அவரை, அப்போ தான் குறையும். நம்ம பண்ண உடனே நீங்கள் நாங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் எவன் விட்டு கேஷிட்டு எடுத்து எந்த பார்க்குறாரு சார், எந்த இல்லை சார் அது அப்படின்ற நான். அவரும் மயக்கத்தில் தாங்கிறார். வேதனையாக இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் இவ்வளோ வசனம் கேட்குற விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, ஒரு சின்ன மாற்றம், 1% வாட்டையமாக்கு 1%. தேவன் எவ்வளோ வேதனை, இப்போ ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உபதேசம் பண்ணி உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, பழைய மாதிரியே தான் இருந்திருக்கிறேன். என்ன சரியா? அது வாய் இறுக்கி மூடுது. அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் ஸ்விட்சர் போடும்போது சுருக்கி இழுத்து படுவாங்க பாரு. நைட்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நைட்டில் என்ன தான் பண்ணுற? வாயும் அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண அதாலே முடியல. நீயே அந்த தொடையை பிடிச்சிக்கல. எங்கள் பேரனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டான் பாருங்க, அவன் அவ்வளோதான், வாழ்க்கையிலே மறக்க மாட்டான். கலடா பண்ணுறான்னு இன்ஜெக்ஷன் போட்டான் பாரு, கொஞ்ச நேரம் பொறுத்து தான் அவனுக்கு உரைக்குது பழுகுது, கத்துறான். இட்டு போய் மீனை கீனை காமிச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விட்டாந்து உட்கார வச்சு. நம்ம போடுற இன்ஜெக்ஷன் தெரியவே தெரியும், ஆனால் வேலை செய்யும். அவனை பற்றி சாட்சி சொல்கிறப்ப வேதனை. அதை சொல்லிட்டு தான் பிரசங்கத்தையே போகணும். நானும் சித்ராவும் பட்ட பாடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் எனக்கு கண்ணீர், ரத்த கண்ணீரே வந்துடுச்சு. அவன் துடிச்சது. நான் 4 மணிக்கு சொல்கிறேன் சித்ராவை பார்த்து, என்னம்மா ஏதோ ஒரு சவுண்டு வித்தியாசமாக வருகிறது. பெற்றோர், ஏன்னா எனக்கு 3 குழந்தைங்களை வளர்த்துருக்குறேன். ஒரு நாள் கூட போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு டாக்டராண்ட ஒரு டைரியா எதனா ஒரு சின்ன சின்ன ஃபீவருக்கு தான் 3 பேரையும் இட்டுன்னு போயிருக்கிறேன். மற்ற எந்த காரணத்தினாலும் சரியான உணவும் கிடையாது, ப்ராப்பரான டைட் அவங்களுக்கு கொடுக்குறது. எங்கள் அம்மாவை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் டியூட்டிக்கு போவோம். அவங்க ஒரு நாள் மிளகாத்தூளை எடுத்து பூஸ்ட்டுன்னு கலந்து கொடுக்குறாங்க மோசைக்கு. ப்ராமிஸ். அப்போ எந்த நிலைமையில் குழந்தைங்களை வளர்த்துருப்போம் யோசிச்சுப்பா. இந்த மோசே இவருக்கு மிளகாத்தூள் இப்போ கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், அப்போ தெரியாமல் கொடுத்து விட்டான். நான் டியூட்டியில் திடீர்னு பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் என் கூட இருக்கிறாருன்றதுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. நான் எதேச்சா எதுக்கோ அங்கே இருக்கிற எனக்கு இன்சார்ஜ் ஆண்ட சார் கொஞ்சம் வீட்டுக்கு போய்ட்டு ஏதோ ஒரு வேலை மாட்டிடுச்சு, அதனால் காஞ்சிபுரம் போய்ட்டு வரேன் சார் அப்படின்ட்டு வண்டி எடுத்துக்கின்னு திடீர்னு ஒரு 11 மணி 10:30 மணிக்கு வந்தால் எங்கள் அம்மா இவனை காலில் போட்டு, அப்போலாம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த கிருஷ்ணராயர் தெரு இதுவில் மாடியில் வீடு, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வீட்டில் வாடகை. இவங்க காலில் போட்டு மிளகாத்தூள் டப்பாயை கரெக்டாக பக்கத்தில் வச்சுக்கின்னு பாலில் இதை எடுத்து போடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நான் அப்போ தான் போகிறேன், என்னம்மா இது? உங்கள் வீட்டுக்கார அம்மா தான் இங்கே காய்ட்டு போச்சு, இதை எடுத்து 11 மணிக்கெலாம் கொடு அப்படி. எதம்மா காட்டினாங்க, இது என்னதும்மா அப்படின்னு. இதை தான் கலந்து குழந்தை கொடுக்க சொன்னாங்க. பார்த்தா மிளகாத்தூள் எடுத்து பாலில் கலந்து இவர் வாயில் ஊற்றுறதுக்கு இருந்தாங்க. இப்போ இல்லை, குழந்தையா இருக்குமா அம்மா, பாவம் அவங்களுக்கு என்ன கண் வயசானாங்க, ஞாபகமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரியுது, வயசாகும் போது தான்
அவங்கள நம்ம திட்டுறோம், வயசானவங்களை கடிந்து கொள்கிறோம், பேசுகிறோம். நம்ம அந்த நிலைக்கு போகும்போது தான் தெரியுது அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல பாவம். லைனாக பூஸ்ட் டப்பா பக்கத்துலேயே மிளகாத்தூள் டப்பாவும் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, காட்டிட்டு போனாங்க அப்படின்னு பூஸ்ட் டப்பா பக்கத்தில் இருக்குது, மிளகாத்தூள் டப்பா கலந்து வாயில் ஊற்றுற நேரத்துக்கு நான் போயிட்டேன் கரெக்டாக. அப்புறம் திட்டி கொஞ்சம் இதெல்லாம் இது கிடையாதுமான்னு பூஸ்ட்டை கலந்து கொடுத்தேன். அப்போ இந்த குழந்தைகளை வளர்க்குறது, இந்த அம்மா அப்பா டியூட்டிக்கு போயிட்டு வருது சித்ரா, நாங்களும் எங்களுடைய கவனக்குறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் மனைவிலாம் கரெக்டாக குழந்தைங்கள பார்த்துக்குறாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு மாதிரி சவுண்டே வித்தியாசமாக வருது, விசிலிங் சவுண்டு. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது மாதிரி சவுண்டு இரும்புறதும் பிடிக்காது வீட்டில். அப்படி குழந்தை வளர்ப்பில் இருந்து கர்த்தர் கிருபையில் இவ்வளோ தூரம் வந்த பிறகு நான் 4 மணிக்கே சொல்ல, எது வித்தியாசமாக தெரியுதுமா அவன் சவுண்டு ஒரு மாதிரி குறன்னு ஒரு மாதிரி இழுக்கிறான். அப்புறம் பாருங்க, இது 8:45 9 கிட்ட வரும்போது தான் கவனிக்குது. போயிட்டு கவனிக்கும் போது அந்த சவுண்டு வித்தியாசமாக இருக்குதுன்னு வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுது. இப்போ 9 மணிக்கு மேலே எந்த டாக்டரை போய் பார்க்கறதுன்னு ஒரே டென்ஷன் ஆகுது. போன வாரத்துக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி, இப்போ தான் ரீசெண்டாக. என்னதும்மா, என்னதாம்மா அது? என்னவோ நீ பேசாத, நான் பேசும்போது கவனி, அப்புறம் என் சப்ஜெக்ட்டு போயிடும். அப்போ பாருங்கள், உடனே இந்த அம்மா வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிட்டு அவருக்கு கார் ஓட்ட மட்டும்தான் தெரியும். வீட்டுன்னு வந்துட்டார். வீட்டுன்னு மழை கொட்டு மழை வருது. நானும் ஸ்கூட்டர் எடுத்துன்னு முன்னாடியே போயிட்டேன். அந்த ஆள் பேக் பண்ணின்னுக்கிறான். டாக்டரு 9 மணி ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான். டப்பான்னு ஓடி போய், சார் ஒரு பேஷண்ட் வருதுன்னு, ஏங்க வீட்டுக்கு போகிற, சார் இட்டாங்க அப்படின்ட்டான். இட்டாரும்போது குழந்தைய தூக்கின்னு போயிட்டு அந்த போன உடனே அவன் ஏதோ மெடிசன் கொடுத்தான், அந்த மூக்கில் வைக்கிறாங்க. அது என்னான்னு எனக்கு தெரியாது. ஏம்மா கரெக்டாக சொல்லுது, இதே வேலை தான். வரலன்னா இப்போ மூக்கில் வைக்கிறது. நான் அது மாதிரி வச்சதே இல்லை 3 பேருக்கும். இப்போ தான் பார்த்து வைக்காத போட்ட மாட்டா, அப்போயே வச்சுருந்தா ஒழுங்காக இருந்திருப்பானுங்க பொழுதுறான் பயந்து. அப்போது குழந்த அந்த வாயில் வைக்கிறோம் பாருங்கள், மூக்கில் எனக்கே ரத்த கண்ணீர் வரும், வேதனையாக இருக்குது. சித்ரா கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணுது, புழுவாக துடிக்கிறான் பயங்கரமாக. அவன் உடம்பே கரண்ட்டு வேறு போயிடுச்சு. அதை என் மனைவி என் மகன் அந்த நிலைமை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கும் அந்த வேதனை என்பது குழந்தைங்க படுற அந்த நேரத்தில் அப்படியே புழுவாக துடிச்சிட்டான். சித்ரா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் குழந்தை பிடிக்கிறோம், ரொம்ப கோபமாக வேறு திட்டுறேன். அந்த உக்காந்துங்கிற எல்லா பேஷண்ட்டும் எங்களை பார்க்குறான். எனக்கு அப்படியே மானம் போகிற மாதிரி வேதனையாக இருக்குது. ஒரு பாஸ்ட்டு ஆண்டவராண்ட திட்டுறேன், ஆண்டவரே நான் ஒரு ஊழியக்காரன், இந்த குழந்தை இவ்வளோ அவஸ்தைப்படுது, பார்க்குற ஜனங்கள்லாம் அசிங்கமாக எங்களை பார்க்குது, இது என்னப்பா இது வேதனை அப்படின்ட்டு பாருங்கள். எப்படியோ ஒரு 3/4 மணி நேரம் அது தீர்ற வரைக்கும், ஒரு 40 மினிட்ஸ் 2 பேரும் மாற்றி வச்சு சரி பண்ணி அப்படியே இட்டுன்னு போன உடனே சொல்கிறான், எனக்கே பயம் ஆயிடுச்சு. உடனே இட்டுன்னு போய் எங்கள் மனோகர் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணோம். இதே மாதிரி இருந்தாங்க. அடா பாவிங்க, முடிஞ்சுதுரா கதை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. இதே மாதிரி தான் நாளைக்கு காலையில் ரெவியூ வரணும். உண்மையாக சொல்கிறாங்க, அன்றைக்கி நைட்டு வந்து முழங்கால் படிட்டு அந்த மனோகர் ஹாஸ்பிட்டலும் போகக்கூடாது. இவன் நாளை காலையில் எழுந்திருக்கும் போது குழந்தை இந்த வேதனை நான் பார்க்கக்கூட, அவன் நார்மலாக இருக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொன்ன பாருங்கள். காலையில் அவ்வளோ அற்புதமாக விளையாடின்னு வராங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதுக்கு சொல்ல வரணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதுக்கு நான் சொல்ல வரேன். அப்படியே வேதனையோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன், இது ஊழியக்காரருடைய குடும்பம், அந்த குழந்தை திருப்பி அங்கெல்லாம் போகவே கூடாது, எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணக்கூடாது, அவன் பூரண சுகம் அடைய வேண்டும் அப்படின்னு பார்த்தா மறுநாள் காலையில் நார்மல். இப்போது முன்னே விட ஆரோக்கியமாக இருக்கிறான். இது கர்த்தர் செய்த நன்மை. கைத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இரண்டாவது, அது ஆண்டவர் செய்த நன்மை. இரண்டாவது பாருங்கள், இந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட மனம் போன்று இருக்கிறவங்களுக்கு உலக கவலைகள் அதிகமாக இருக்குது. அது என்ன நடக்குமோ, இது எப்படி ஆகுமோ, இந்த உலகத்தில் ஆண்டவரோடு கூட இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதுன்னு நினைக்கிறதே இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம அனுபவிக்கிற எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நிலையற்றவை. அதுக்காக நான் வாழக்கூடாதா, என்னுடைய கடமைகளை செய்யக்கூடாதா, நான் எப்படி வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு கேள்வி இருக்கா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்குரிய காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமையா சமையலே பண்ணக்கூடாது,
சமையல் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. கிட்டத்தட்ட நாங்கள் 20-25 ஆண்டுகளாக அப்படி தான் வாழ்ந்தோம். இரவே சனிக்கிழமை இரவே சாப்பாடுலாம் ஃபினிஷ்டு முடிஞ்சு. காலையில் எழுந்த சாப்பிட பற்றிக்கலாம் நானும் ஒய்ஃபும் தான் போயிட்டு ஆராதனை நடத்துவோம். அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு 3 மணிக்கு முடியும். இந்த அம்மா தான் 300 பிளேட்டு அப்போ அந்த சாப்பிட்ற தட்டுலாம் கழுவி வைப்பாங்க, காய வச்சுட்டு வீட்டுக்கு வரும். உடனே 3:30 மணிக்கு பாஸ் ஃபோன் பண்ணுவார், உடனே டான் ப்ரீச்சிங். இப்போ மாதிரி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் ஹாயாக தூங்கிட்டு உடனே தெருவாக போய் இந்த ஒயரை பிடிச்சின்னு நான் ட்ரம் அடிச்சு பாட்டு பாடி 20 ஆண்டுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்புறம் முடிச்சுட்டு நைட்டு 8-8:30-9 மணிக்கு வீட்டுக்கு வரும். இதுதான் தொடர்ந்து. சண்டே சர்ச்சில் தான் சாப்பாடு, ஒரே வேளை. மற்ற ஆகாரத்தை நாங்கள் ஒழுங்காக சமையல் பண்ணி சாப்பிட்டதே கிடையாது. உண்மையை சொல்ல பெருமைக்காக. அதனால தான் இன்றைக்கு இந்த வயதிலும் எத்தனை மைல் போன வாரம் 2 திருச்சபையில் பிரசங்கமா, அருமையான ஆவிக்குரிய திருச்சபை, நூற்றுக்கணக்கான மக்கள். அவங்க அப்படியே பிரமிப்பு அடைவுதுன்னா அதற்கு காரணம் அந்த உலக கவலை இருக்குது பாருங்கள். இந்த உலக கவலை என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் ஆண்டவருடைய வசனத்துக்கு எதிர்மறையான கிரியைகளை நடப்பிப்பது இந்த உலக கவலைகள், மற்ற காரியங்கள், சொந்த பந்தங்கள் அன்னைக்கு தான் வரான். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு உலக காரியங்கள், அது இது, டியூஷன், பியூட்டி பார்லர், அன்னைக்கு தான் வேலை, அன்னைக்கு தான் அது இது, இதெல்லாம் இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை கேட்குற நீங்கள் காலையில் இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன ஆண்டவர், எவ்வளோ தான் நம்ம பிரசங்கம் பண்ணி என்ன தான் சொன்னாலும் ஒன்றுமே வளர்ச்சி இல்லாதிருக்கு சபையில், ஒன்றும் ஒரு ஆத்துமாக்கள் பெருகலை, ஊழியங்கள் வளர்ச்சி அடையலை, பொருளாதாரம் மாத்திரம் பார்த்திங்கன்னா நிறைய செலவழிஞ்சு கொண்டே இருக்குது, லட்சமாக போயிட்டே இருக்குது, ஏன் இந்த முன்னேற்றங்கள் வரவில்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண. அப்போ இந்த பரலோகம் போக வேண்டும் என்ற ஆசையும் ஒரு விசுவாசிக்கிறது. இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் அவங்களை நெருக்குகிறது. இந்த பூமியிலையும் எல்லாத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும், பரலோகமும் போக வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். பலனற்று போவாய். இந்த உலகத்துக்காக நீ ஆண்டவரை தேடினால், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் நீ ஆண்டவரை தேடினால் பலனற்றவனா போயிடுவா. கைத்தட்டி கத்திர மையப்படுத்தலாமா? எல்லோரும் மூழ்கிங்கிறீங்களான்றதுக்காக நான் ஒன்றையும் என் கைத்தட்டி ரசி. எல்லாம் மூழ்கிங்கிறீங்களான்னா தூங்குறவங்க கூட கொஞ்சம் மூழ்கிக்குவாங்க, மூழ்கிங்கிறவங்களும் கொஞ்சம் உற்சாகமாக கைத்தட்டு. நல்லா கைத்தட்டுங்க பாலாம். அப்போ கூட புண்ணிய கோட்டி பதர் பேனாவை கையில் வச்சுக்கிட்டு தான் தட்டுறாரு. ஏன்னா அத்தை அவன் தான் பிடிங்கின்னு போட போகிறான். அதை ஏன் அதை பைபிளை வச்சு கையை தட்டுனா தட வேண்டியது விடமாட்டோம். எதையும் என்ன பண்ண மாட்டோம்பா, கையை தட்டினா பேனாவை கூட விடமாட்டோம். எதையும் ஏதாவது விட்டால் தான் ஒன்று கிடைக்கும். சரி, அந்த ஃபீலிங்கில் நான் காலையில் இருக்கும்பொழுது ஏன் இதை சொல்கிறேன்னா ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ஏன்பா நீ கவலைப்படுற? ஒரு வசனத்தை வாசினர், எடுத்து வாசி. எரேமியாவின் புத்தகம், எரேமியா 4:3. அவங்க கையில் ஒரு மைக் கூடம்பா, நான் சொன்னால் தான் செய்ய பொழுது அவங்க தான் படிக்கணும்னு ஏதோ நான் சொன்னேன். ஏதோ படிக்கிறவங்க கையில் கொடு. என்ன சொன்னாகிற நேரம்லாம் மைக் எடுத்துன்னு ஓடுறீங்க, பிடியும். அவள் சபை ஆராதனை நேரத்தில் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி பாருங்க. திரும்ப எல்லாரும் கேட்க, எனக்கும் கேட்கணும், அதுக்காக தான். யூதா மனுஷரோடும், வெரி குட், யூதா மனுஷரும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசி நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் தரிசி நிலத்தை பண்படுத்துங்கள். முதல்ல உங்களை சரி பண்ணுப்பா. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நீ உலக கவலையிலும் மாம்சத்தினுடைய அந்த எண்ணங்களிலும் உட்கார்ந்துருக்கிற உனக்கு இந்த வசனத்தை விதைக்காத பாடுறார். சொல்லாத, சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியுமானா முதல்ல நீ உன்னை சரிப்படுத்துன்றார். முதல்ல வசனத்தை கேட்கும்போது உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு உன் மனதை பக்குவப்படுத்து. இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஆயிடுச்சு. இதை கேட்குற நான் ஏன் இன்னும் கோபப்பட்டுக்கினே இருக்கிறேன்? இன்னும் வீட்டில் காத்த என்னது சாதாரணமாக கூப்பிடுறதுக்கு சத்தம் எப்படி வருதா?
ஓ கூக்குரல். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் கூக்குரல் கேட்குது பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரனே பயந்துருவாம்பலு. நீதிமான்களுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டுன்னு தான் வசனம். இது ஒரு நீதிமான் வீடாக இருந்தால் இங்கே எப்போவுமே ஜபங்கள் அல்லது சந்தோஷமான பாடல்கள் ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கும்போது பக்கத்தில் போகிறோம் எப்போ ஜெபம் பண்ணிக்கிறாங்க, நல்லா பாட்டு பாடின்னு வீட்டில் எவ்வளோ மகிழ்ச்சியாகிறாங்க அப்படின்னு அந்த சாட்சி உள்ள வாழ்க்கை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அது போய் எஃபெக்ட் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஒரே சினிமா பாடல், ஒரே டிவி சவுண்டு, விஜய் எங்கே போனார், எடப்பாடி எங்கே வந்தார், மோடி எந்த ஊருக்கு அடுத்த தடவை பிரயாணம் பண்ண, இந்த கன்றாவிலாம் நமக்கு எதுக்கு? எவன் எங்கே போனால் எனக்கு எதுக்கு? நான் எங்கே போக போகிறேன்? நித்திய ஜீவன் பரலோக வாசி, நான் அதுக்காக என்னை தெரிந்து கொண்டார். இல்லைன்னா வேலை இல்லாத உங்களை சேரை போட்டு உக்கார வச்சு இங்கே மைக்கை பிடிச்சி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இந்த ஊழியம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்களும் உங்களை நேரத்தை, பொன்னான நேரத்தெல்லாம் வீணாக்கி இங்கே வந்து உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இவ்வளோ இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம், வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னா, இப்போ எரேமியாவுக்கு எழுதும்போது வாசிமாத எரேமியா 4:3 அதுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. காணப்படாமல் போனார்கள் போதும். சித்ராகால கூடம்பா அவன் முழிக்கிறான், யார் கலரா கொடுக்குது? எங்கள் அம்மா காலை கொடுக்கலாமா, சித்ராகால கொடுக்கலாமா? யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள நானும் 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்கள், நீங்கள நானும் இஸ்ரவேல, இதில் ஒருத்தர் தான் நீங்கள நானும். இந்த கோத்திரத்தில், இந்த ஜெருசலேம் ஆராதனை திருச்சபையில் இருக்கிற உங்களை தேவன் மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். எரேமியாவுக்கு சொல்கிறார், என் ஜனங்களை மனம் திரும்பும்படியாக சபைக்கு வர சொல்லுப்பா. எதுக்காக வர சொல்ல? மனம் திரும்பும்படியாக வர சொல்லு. பாவ இச்சையிலிருந்து விடுதலை ஆகும்படியாக மனம் திரும்பும்படியாக அவங்கள சபைக்கு வர சொல்லு. அதுக்கேற்ற பிரசங்கங்களை பண்ணு. அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும், கனி தருகிறவர்களாக மாற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்காக அவர்களை வர சொல்லு. வாசிமா, நீ வாசிமா, அதுனா கொயங்கன்னு சத்தங்க. வாசி எரேமியா 4:3. நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள். நீங்கள் எதில் விதையாதிருங்கள்? முள்ளுகளுக்குள்ளே. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் கத்துறேன், அதுக்கு தான் இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன், அதுக்கு தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன். இது மாதிரி இருக்கிற ஜனங்கள் முள்ளுகள் உள்ள இடத்துல இருக்கான், அதுக்கெல்லாம் நீ போடாதப்பா, அந்த விதை வேஸ்ட்டாக போயிடும். அவர்களை முதல்ல மனம் திரும்பும்படியாக சொல்லு. அவங்களுக்கு முதல்ல ஆண்டவருடைய வார்த்தை எப்படி கேட்கணும், எப்படி நடக்கணும்னு முதல்ல சொல்லு. விதையாதிருங்கள். உங்கள் தரிசு நிலத்தை என்ன பண்ண? அன்றாட பழக்க வழக்கத்தை மாற்று. அன்றாட பழக்க வழக்கத்தை என்ன பண்ண? மாற்று. ஜபம் பண்ணு. தூங்கி எழுந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இன்றைக்கு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போக போகிறேன், ஆராதிக்க போக போகிறேன், அவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறேன். என்னுடைய குடும்பம் இந்த நிலையில் இருக்குது, என் புருஷன் இந்த நிலையில் இருக்கிறான், என் பிள்ளைகள் இந்த நிலையில் இருக்குது, என் வருமானம் எல்லாம் கடனுக்கு போகுது, சாபத்துக்கு போகுது, கடங்காரம் வாங்கின்னு போகிறான், என்னோட ஆரோக்கிய குறைவில் எத்தனை டாக்டரான போனாலும் ஒரு மாற்றமும் இல்லை, என்னுடைய குணாதிசயத்தில் கூட அடிக்கடி கோபப்படுகிறேன், எரிச்சல் அடைகிறேன், நிதானம் இல்லை. ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த சாந்த குணம் என்கிற அந்த கோபப்படாத தன்மை என்கிற உணர்வே இல்லாமல் வசனம் ஒரு பக்கம் கேட்குறேன், வாழ்க்கை ஒரு பக்கம் வேறு ரூட்டில் போயிட்டே இருக்குது. என்னடா இப்போ தான் ஆலயத்துக்கு போயிட்டு அதுக்குள்ளே இப்படி கத்துது, இப்போ தான் அங்கே போயிட்டு வந்து இதுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சாட்சியற்ற வாழ்க்கையை பார்க்கும்பொழுது தேவன் ஃபீல் பண்ணுறாரு. ஊழியக்காரன் எரேமியா இப்படி கேட்குறான். எரேமியா, ஆண்டவரே நான் எவ்வளோ சொன்னாலும் இந்த ஜனங்க கேட்கல, இப்போ கூப்பிடுப்பா, மனம் திரும்பும்படியாக அவங்கள கூப்பிட்டு முள்ளுள்ள இடங்களை விதைக்கக்கூடாது, அந்த நிலங்களை முதல்ல தரிசு நிலங்களை சரிப்படுத்துன்றார். உன் கெட்ட சுபாவங்களை முதல்ல மாற்று, அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்று, ஜப நேரத்தை கூட்டு, வேத தியானத்தை அதிகப்படுத்து. நான் இத்தனை நாளாக பாருங்கள், இதை ஏன் சொல்கிறேன்னா, 9 மணி ஆனால் பயங்கர டயர்ட் ஆகிடும் உடம்பு. எப்படியாவது எவன் வந்தால் சரி, எவன் போனால் என்ன ஆனாலும் தெரியாது, கரெக்டாக 9 மணியாக நான் போய் படுத்து தூங்கிடுவாங்க, டீப்பாக தூங்கும். ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ இன்று முதல் அரை மணி நேரம் ஒழுங்காக உக்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணு, நான் உனக்கு ஒரு சில காரியங்களை அறிவிக்க போகிறேன்ற ரூமில். ஒன்றுமே புரியல, ஆவியாருடைய சத்தம் எனக்கு கேட்குறாரு. உடம்போ 9 மணியான என்ன வருதா? தூக்கம் வருகிறது. அது எங்கேருந்தான் வருதுன்னே தெரியல, மீதிலாம் வர மாட்டேங்குது, தூக்கம் வருகிறது. இங்கே வந்தாலும் என்ன வருதா? இங்கே வந்தால் கூட தூக்கம் வருதுங்க. எனக்கு இல்லை, நான் எப்படி தூங்க முடியும்? நான் உங்கள் இடத்துல இருந்தால் எனக்கும் வரும். நானும் இப்போ கதையை எடுத்து ஓட்டி பாருங்களா,
பூங்கதம்மா மாதிரி கண்ணாடி போட்டிருந்தா தூங்குறாங்களா மூழ்கிங்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா கண்ணாடி மறைக்குது. எது மறைக்குது? கண்ணாடி போட்டால் அவங்களுடைய பாவங்கள் மறைக்கப்படுகிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். கண்ணாடி போட்டால் இன்னும் சௌகரியமாக ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். சில பேருக்கு தப்பே ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி போகும். ஏன்னா தீமை நன்மையாக மாற்றுகிறது. அதுக்கு ஒரு வசனம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வசனத்தை வச்சு வாழ்க்கையை விளையாட்டாக போய்கின்னு எல்லாம் தே ஆர் கோயிங் டு பிளேயிங். அவங்க விளையாட்டாகவே போய்கின்னு இருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு சீரியஸே கிடையாது. இந்த வசனம் எதற்காக சொல்கிறாங்க? ஏன் இதை நான் கேட்குறேன்? ஏன் ஆலயத்துக்கு போகிறேன்? இன்றைக்கு என்ன நான் கற்றுக்கொண்டேன்? என் வாழ்க்கையின் மாற்றம் என்ன? இன்றைக்கு போனதனுடைய பிரயோஜனம் என்ன என்பது ஒரு நாளை எதற்காக, எங்கே, எதற்காக எழுதப்பட்டிருக்கு, எதற்காக சொல்லப்பட்டு யோசிக்க. அதனால் அவங்க தரிசு நிலங்களை சரிப்படுத்து, அப்புறம் விதைப்பா, அப்புறம் மனம் திரும்பும்படி அவங்கள கூப்பிட்டுருக்குற அப்படின்ட்டு எரேமியாவுடைய ஃபீலிங் அவர் எழுதுகிறார். அதை தான் ஆண்டவர் ஆவியான காலையில் உணர்த்தினார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன விமர்சனங்கள் என்ன பண்ணாலும் அதை பற்றி ஐ டோன்ட் கேர், நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை சொல்வதற்காக தான் இங்கே நிற்கிறேன். இல்லைனா இங்கே நிற்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. இது பிழைப்புக்கான வேலை கிடையாது. இது ஜீவனுள்ள தேவனுடைய உண்மை உத்தமாய் செய்யக்கூடிய உத்தரவாதமுள்ள ஊழியம். தம்முடைய ஜனங்களுக்கு அவருடைய பிரமாணங்களை, கட்டளைகளை சரியான முறையில் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதை செய்யாதனால தான் மக்களும் வீணாக போகிறாங்க. வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லை. ஏதோ கோயிலுக்கு போனால் ஏதோ கிடைக்கும், அந்த கோயிலுக்கெல்லாம் போனால் பிரசாதம் கொடுப்பாங்க. என்ன சாதம் கொடுப்பாங்க? பிரசாதம். வீட்டில் செஞ்சால் சாதம், அதே கோயிலில் எடுத்துன்னு போனால் அது என்ன சாதம்? சொல்லம்மா, ஒன்றும் தெரியாது. பிரசாதம். வீட்டில் செய்கிற எச்சத்தட்டில் இருக்கிற சோறு கோயிலில் போனால் பிரசாதமாக மாறித்து. ஐயோ, அங்கே போகிறவங்க கூட ஓடியாந்தாயம் கொடுங்க. இது எங்கேருந்து வீட்டில் தம்ப செஞ்சு தந்து இங்கே வச்சுக்க தெரியாது. அது கோயிலுக்கு போயிட்டோன்னா பிரசாதம். இது அது மாதிரி கிடையாது. இது எங்கே இருந்தாலும் ஒரே ஜீவனுள்ள வார்த்தை தான். நீ வீட்டில் போய் இதை நினச்சா கூட எப்படிப்பட்ட வார்த்தை? ஜீவனுள்ள வார்த்தை தான் அது. ஆலயத்தில் மட்டுமல்ல, நீ எங்கே போனாலும் இந்த வார்த்தை அங்கேயும் அவருடைய கரம் கூட. நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டால் அங்கேயே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் எங்கே போனாலும் ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வருகிறார், உன்னை பார்க்கிறார், உன்னை என்ன செய்கிறேன்னு அவர் கவனிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே உங்கள் நிலங்களை முதல்ல தரிசு நிலங்களை சரிப்படுத்துங்க. அப்புறம் அந்த முள்ளுள்ள இடங்களை விதைச்சா வேஸ்ட்டாக போய்டுன்ட்டு தான் இவ்வளோ சொல்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்குரிய செய்திக்காக கடகடன் போவோம். நான் டைம் பார்த்துன்னே இருக்கேன். எனக்கு டைம் 11:45 டப்புன்னு முடிச்சிடும். இப்போ எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28. சீக்கிரம் வாசிமா கடகண்ணு. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் எந்த கம்மி பண்ணாதுப்பா, அதை கம்மி பண்ண. ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இதான் மெயின் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு சொல்ல போகிற செய்தியினுடைய தலைப்பு ஆசீர்வாதமான குடும்பம். சொல்லுங்க, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? இல்லையா, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலை, நானும் குடும்பம் நடத்தலை, இன்னொன்று ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய குடும்பம். குடும்பம் என்றால் கணவன், மனைவி, பிள்ளைகள். இதுதான் குடும்பம். மாமியார், மாமனார், தாத்தா, பாட்டிலாம் உறவுகள். கணவன், மனைவி, பிள்ளைகள் மட்டும்தான் என்னது? குடும்பம். தாத்தா, பாட்டி, மாமன், மாமி அதெல்லாம் உறவுகளாக பிரிக்கப்படுகிறது வேதம். ஆனால் குடும்பம் என்று சொல்லப்படும் போது ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, இது மூன்றை பற்றி தான் உங்களுக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த செய்தியை சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் பாருங்கள், தம்முடைய சாயலாக மனுஷரை சிரித்தார். உங்களை என்னை எப்படி சிரித்திருக்கிறார், எப்படி படைத்திருக்கிறாரு? அவருடைய சாயலாக. சொல்லுங்கள், யாருடைய சாயலாக? நான் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன். ஹலோ, எழுதாத, கவனி. முதல்ல கவனி, அப்புறம் ரொம்ப நீ எஃபிஷியண்ட்டாக இருந்தால் எழுது. முதல்ல மனசில் எழுது, அப்புறம் நீ எழுது. இப்போ நான் பரீட்சை வைக்க போகிறதில்ல, உன்னை என்ன கேள்விலாம் கேட்க போதே எனக்கு டைம் ரொம்ப குறுகி இருக்குது. மொத்தத்தையும் சொல்லின்னு ஒரு ஆசீர்வாதமான குடும்பம் எப்படி இருக்குன்னு தம்முடைய சாயலாக சிரிச்சித்து அவர்களை குடும்பமாக ஏற்படுத்தினார். ஃபஸ்ட்டு தேவன் மனுஷனை உருவாக்கி ஒரு குடும்பமாக தான் அவனை ஏற்படுத்தினார். இன்றைக்கு சபைகள், சங்கங்கள், சமுதாய கூட்டங்கள், கூட்டமைப்புகள்னு உலகத்தில் என்னென்ன இருந்தாலும் இது மொத்தமே ஒரு தலைவன் அல்லது அந்த சமுதாயம் உருவாக்கப்படுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. மெயின் எது? குடும்பம். ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஒரு தலைவன் உருவாக்கப்படுகிறான். ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஒரு மினிஸ்டர் வரான். ஒரு குடும்பத்திலிருந்து தான் ஒரு நல்ல பிள்ளை வருகிறான். இப்போ மோசம் இங்கே பாச வரணும்னா அவர் எங்கே தானாக வானத்திலேருந்து குச்சிட்டாரா? இப்போ போச ஜெயச்சந்திரன் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்னு அவர் தானாக குச்சி வந்துட்டாரா? எங்கேருந்து வந்தாரா? ஒரு குடும்பத்திலேருந்து வந்தார். ஒரு தாய், ஒரு தகப்பன், அப்புறம்தான் இவர் வந்தார். தானாக வந்துடல. நான் இன்னைக்கு அது இதுன்னு பேர் போட்டுக்கலாம். நீ எங்கேருந்து வந்திருக்கிற, நீ எங்கேருந்து வந்த, உன்னை எந்த குடும்பத்தில், எந்த தாய்க்கு, எந்த தகப்பனுக்கு நீ பிள்ளையாக இருக்கணும் என்பதை தேவன் முன் குறித்தார். மனைவி நீயே செலக்ட் பண்ணலாம், அது உன் இஷ்டம். நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அது உன்னுடைய இஷ்டம். நம்ம எதை விதைக்கிறாயோ சொல்ல. நியாயம் பார்த்த என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள்? நீ யாரை செலக்ட் பண்ணுறியோ அது போல் உன் வாழ்க்கை அமைய போகுது, அவ்வளோதான். அது உன் இஷ்டம். ஆனால் தாய் தகப்பன் நீ செலக்ட் பண்ண முடியாது. நரசம்பத கொஞ்சம் லேசாக அப்படி மயக்கமாக இருக்குதுல்ல. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. கைத்தடி. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜபம் மறந்தால் எதிரி ஜெயம் பெறுவா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அப்பப்போ இது மாதிரி தூங்கி என்னை பாட்டு பாட வைக்காது. எனக்கு ஒரு கட்ட பழக்கம், நீ தூங்கினா எனக்கு பாட்டு வருது. அது எப்படி தான் தெரில. நீ தூங்காமல் இருந்தால் பிரசங்கம் ஒழுங்காக வரும்ல. என்ன பிரதர்? கைத்தட்டியும் பார்த்தேன், பாட்டு பாடியும் பார்த்தேன். வேறு எழுப்பி நிற்க வச்சு அது ஒரு அசிங்கமாகிடும். இது ஸ்கூல் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை மரியாதை கொடுத்து கனம் பண்ணி இங்கே அனுப்ப வேண்டிய ஒரு இடத்துல எழுந்துன்னு இல்லை. கை தூக்க, நீ ஏன் தூங்குற, நீ ஏன் கொட்டாய் விட, வாயை இறுக்கி மூடும் போது எப்படிலாம் இருக்குது தெரியுமான்னு என்ன தான் பண்ணுது நைட்லாம். அதான் கன நித்திரையின் ஆவி, மந்த இருதயம், செவிட்டு விரியன் வேதம் சொல்லு. இவங்கெல்லாம் யாருன்னா மந்த இருதயம் உள்ளவர். அதான் தூக்கம் மயக்கம் வந்துன்னே இருக்குது. ஏன் காலையில் சாப்பிட்ற உபவாசத்தோடு வாயேன், காலையிலே கறி என்ன பண்ண எப்படி உயிரை எடுக்குதுங்க ஐயா. நாட்டியம்மாண்ணா உயிர் தான் போட்டோம், இருந்து தான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம மோடி மாதிரி போய் இந்த நாட்டை ஆள போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஆர்டர் வச்சுக்கிட்டான், இல்லாட்டி சந்தோஷமாக போய் சேருவோம். பூங்கோதம்மா கவலைப்படணும். ஐயோ இந்த செயின்லாம் வேறு இருக்குது ஐயா, நான் எப்படியா விட்டுட்டு போகிறேன், இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது, இதெல்லாம் தொங்கிங்க எடுக்குது, இதெல்லாம் அறுத்து உள்ளே போடுறான் பாருங்க. எனக்கு வேதனை என்னென்னா, பாவம் எவ்வளோ ஆசைப்பட்டு இது போய் அங்கே ஜாயாலு காசு தேடி தெருவா தேடி இவ்வளோ பெரிய செயினுங்கெல்லாம் வாங்கி போட்டுச்சு, பாடி அடக்கு சே அதெல்லாம் அறுத்து கிடாசுறா அப்படின்றான். ஒரு அம்மாவை அப்படியே காதோட அறுத்தாங்க ஒரு ஆள். அது கோல்டு பல்லுக்கு விடுறதுக்கே மனசு விட மாட்டான். அதனால் சாகும் போது என்ன பண்ண மாட்டான், ஒன்றுத்தையும் வைக்க மாட்டான். கந்த துணியை கூட மேலே கொஞ்சம் புதுசாக இருந்தால் மடிச்சு எடுத்து விடுவான் அவன். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு என்ன மாதிரி ஆசை வச்சு வாழறோம் பாருங்கள். அதனால் உங்களை அப்படிலாம் வெறுத்து முனிவரை மாதிரி மாற சொல்ல. நல்லா சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கர்த்தர் எப்போ நம்ம கூட இருக்கிறார், ஆண்டவருடைய பிள்ளைகள் போன வாரம் அரசம்பேர் வந்துட்டு பாரு பிரதர் பாஸ்டர் நீங்கள் ஷைனிங்காக இருக்கிறீங்க. அடப்பாவி கிழவனை போய் ஷைனிங்காக இருக்கிறான். திங்கக்கிழமை சொன்னீங்களா இல்லையா? உண்மை தானே பிரசங்கம் பண்ண, பொய்லாம் பண்ண. ஏங்க என்ன பார்த்தா சொல்லுங்க, பனியன் போடுன்னு கழுவாத மூஞ்ச. ஆமாம் நீங்கள் ஷைனிங்காக இருக்கிறீங்க அப்படின்னு வெறுப்பேற்றுறாரு பழகுது.
ஐயோ நான் ஷைனிங்காக இருக்குன்னா நீயாவது அஞ்சலி அப்பப்போ பார்க்குறேன், நான் என் மனைவி எப்போது ஒரு தடவை, நான் எப்படியே ஷைனிங்காக இருக்கு இப்படியே கேட்குறேன் நான். ஆனால் தான் நான் இப்படி இருக்கிறேன், நீங்கள் அப்படி இருக்கிறீங்க. அவருக்கு எவ்வளோ இது பாருங்கள், ஒரு பொறாமை பாருங்கள். ஷைனிங் ஏன் இருக்கக்கூடாதா? நான் நல்லா இருந்தேன் என்னம்மா ஏன்பா அவர் உற்சாகப்படுத்துகிற அப்படியாவது சொல்லி இல்லை. அப்புறம் தான் எனக்கே என் மூஞ்சி போய் கண்ணாடியில் பார்த்தேன், நான் உண்மையாகவே ஷைனிங்காக தான் இருக்கிறேம்மா. சித்ரா போடுற சாப்பாடு தான் அது மனசு வந்து ஒரு நாளைக்கு டீ போட்டு கொடுக்கட்டுமான்னு. ஏம்மா நைட்டில் தூங்க பால் எதுவும் ஒரு நாளைக்கு எடுத்தாரும் ஒரு நாளைக்கு எடுத்தார, அதுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. பாவம் ஒரு பிரச்சனையாக இருந்தால் தான் மொத்தமே பிரச்சனையாகுது. என்ன பண்ணுறது? நீ பால் கேட்குற, அது பூஸ்ட் கேட்குது, அது டீ கேட்குது, எத்தை தான் கொடுங்க அது. ஆனால் முடிகிற நேரத்தில் நானே வந்து குடிச்சிட்டு சொல்லி பார்த்து எதுவும் நம்ம பேச்சு கேட்குற மாதிரி தெரியல. நம்மளே போய் என்ன பண்ணலாம் முடியும். அதனால தான் ஷைனிங் ஆகுது உடம்பு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆவான்? என்ன பிரதர் ஆவான்? அஞ்சலி கொடுப்பாளா, ரூத்து கொடுக்குமா, காலை விரிச்சின்னு அவன் தூங்குவான், அவன் எடுத்தாந்து கொடுப்பானா? அவனையும் கேட்குது. நீயே போ கேன்டீன் மாதிரி என்னென்ன இருக்குதோ நைஸாக எடுத்து சாப்பிட்டு நீ என்ன பண்ண என்ன எது முதன்மையாக இருக்குதோ நடுக்கண்டம்லாம் நீ சாப்பிட்டு தலையை மண்டையை மட்டும் அதுக்கு வச்சுட்டு வா. ஏன்னா கொடுக்க மாட்டேறதில்ல, முதன்மையானதான் நீ எடுத்து சாப்பிடு. கேட்டால் கிடைக்காது இந்த உலகத்தில். அவர் ஏதோ தப்பாக கேளுங்கள் கொடுக்கப்படுன்னு எழுதுகிறார். எங்கே கிடைக்குது? நம்ம கேட்டால் மாட்டோம், அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்குது. ஆசீர்வாதமான குடும்பம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதம் என்பது செழிப்பான வாழ்வு. சொல்லுங்க, பங்களா கார் சொல்லுங்க. இதுவெல்லாம் இருந்தால் ஆசீர்வாதம் அல்லன்னு பைபிள் சொல்லுது. இதெல்லாம் என்ன கிடையாதா? அப்போ அதெல்லாம் என்னது ஐயா? பங்களாவில் எவ்வளோ நாள் வாழ முடியும்? மிஞ்சி போனால் 70 வருஷம். நான் கூட அது தாண்டவனான்னு இப்போ தான் தாண்டி பார்க்குறேன், முடியுமான்னு தெரியல. 80 இல்லை 90, சரி 100 கூட வச்சுக்கப்பா. உங்களுக்கு 100 ஆகும்போது நான் இருக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். நானே இல்லாதப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கணும்? என்னம்மா நானே போகிறேன், நீங்கள் எதுக்கு இருக்கணும்? அப்படி தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நானே போகிறேன், இதுங்களாம் ஏன்பா வச்சுக்கிற? இதுங்களையும் சுனாமியில் அடி பாடும். பாருங்கள், நம்ம நினைக்கிறதுலாம் இது மாதிரி ஒரு பெரிய பங்களா, காரு, நல்ல வசதியான வீடு, பேங்க் பேலன்ஸு அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறோம். இதை தான் ஆசீர்வாதமான குடும்பம் அப்படின்ட்டு நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பாடுறோம். எவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டான், எவ்வளோ நகை வச்சுருக்கிறான், எவ்வளோ பணம் வச்சுருக்கிறான், எவ்வளோ வசதிகள் இருக்கிறது. இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை நீங்களும் நானும் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குது, தவறு அல்ல. இதெல்லாம் இருந்தாலும் தவறு அல்ல. ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு முழுமையாக சொல்லவில்லை. ஏதேனில் படைக்கப்படும்போது அவங்களுக்கு போட ட்ரெஸ்ஸு கூட இல்லை. ஏவாளுக்கு என்ன கிடையாது? போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு கூட கிடையாது. கர்த்தர் தான் உண்டு பண்ணார், ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்கள், அதை விட மேலாக பாருங்கள், இந்த உலகத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துன்னு வேதம் சொல்லுகிறது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இந்த உலகத்திலே வாழும்பொழுது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யாரா? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், வேற யாருமே கிடையாது. அப்போ எதை வச்சு இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்? கார் வச்சுருந்தாரா? பங்களா இருந்தா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நரிகளுக்கு குழிகள் இருக்கிறது, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம். ஒவ்வொரு நிமிடமும் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய மனது எப்பொழுதும் கலக்கம், வேதனை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் சந்தோஷம் நிறைந்தவர் தான். ஆனால் உங்களுடைய துக்கங்களையும் நம்முடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் பிதா அவரை அனுப்பினபடினால் அவர் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய எந்த சந்தோஷத்தையும் எந்த விதமான ஆடம்பரத்தையும் விரும்பாமல் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றால் அவரை பின்பற்றின உண்மையாக ஒருத்தன் இருந்தான், அவன்தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல். அவன் சொல்லுகிறான், இவை எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொன்னான். கைத்தட்டு. நீ அனுபவித்து கொண்டிருக்கிற கார், பங்களா, வசதி இப்படிலாம் நினைக்கிறிய,
அதை பவுல் சொல்லுகிறான் 7 கப்பல்களுக்கு அதிபதி. அப்போவே இன்றைக்கு 50,000 லட்சம் கோடிக்கு மேலாக அவனுடைய சொத்து மதிப்பு இன்றைய கால அளவில் கணக்கிடப்பட்டிருக்கிறது. அப்போவே அதை குப்பையாக நினைத்தான். அதனால தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று எண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஷைனிங் வந்து கொண்டே இருக்கும். அரசன் பதர் ஷைனிங் எப்படி என்ன பண்ணின்னு இருக்கான்? இல்லைன்னா டை அடித்தாலும் வராது. என்ன வரதுக்கு முன்னாடி மீசியை பென்சிலால் எடுத்து இப்படி தர எங்கன்னா வெள்ளை வெள்ளையாந்தனா என்ன பண்ணுறாரா? இப்படி பேசாமல் என்ன மாதிரியாவது வயசு விடுறான். நமக்கு கவலையே இல்லை எதுன்னு அரிசி பண்ணுவோம், முகத்தை மட்டும் சொல்கிறோம். டை எங்கள் சம்மந்தி முருகேசனையா வர்றார், எங்கள் பேரன் ஓடுறான், என்னோட ஓடி வந்து கட்டுப்பிடிச்சின்னு தாத்தா அங்கிள் வந்திருக்கிறாருன்றான். அங்கிள் யார் அங்கிள் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்ட்டு போய் பார்த்தா இவர் உக்காந்துங்கிறாரு. அப்புறம் வந்து உக்காந்து எதை வச்சு அங்கிள்ன்றார். ஓஹோ இவர் டை அடிச்சுன்னு மீசெல்லாம் ஜம்முன்னு வச்சுங்க. அவன் பாரு சின்ன பையன் தானேங்க. இதை நான் ஏதோ கிண்டல் அடித்து சொல்ல பாருங்கள், தாத்தாவே அங்கிளாக மாற வைக்குது டை. இந்த ஷைனிங் ஆசீர்வாதம் ஆண்டவர் குறிப்பிடவில்லை. இந்த உலக மாயான காரியங்களையும் அழிந்து போகிற காரியங்களையும் தேவன் ஆசீர்வாதம் என்று வேதம் குறிப்பிடப்படவில்லை. தேவன் பாருங்கள், எதை தம்முடைய பிள்ளைகளுக்கு எது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையான ஆசீர்வாதம் சந்தோஷம். கைத்தட்ட உண்மையான ஆசீர்வாதம் என்னது? உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் அண்டிசன் உங்கள் மூஞ்சிங்களை பார்த்தாவே தெரியுது. நாகரிகமாக சொன்ன உங்கள் முகங்களை பார்த்தாவே தெரியுது. எவ்வளோ சந்தோஷம். எங்கள் பாக்கியவதி சிஸ்டர் சிரிக்கிறாங்க. வெரி குட். நான் அப்படி தான் பாச நினச்சின்னுக்கிறேன். எனக்கு எதுவுமே இல்லை பாச. அப்படியும் இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லைன்னு. எதுவும் இருந்தாலும் இல்லா கட்டி போனாலும் எப்படி இருக்கணும்? இயேசு உனக்குள்ளே இருந்தா, அவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருந்தா நீ எப்பவுமே எப்படி இருப்ப? சந்தோஷமாக இருப்ப. கவலையாக இருக்கும்போது சொல்லுவார், பயப்படாது மகளே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். சொல்லு. அப்படி சொல்லலைன்னா கர்த்தர் உன் கூட இல்லைன்னு அர்த்தம். நீ கவலையாக இருக்கும்போது, தனியாக இருக்கும்போது, கண்ணீர் விடும்போது ஆவியான ஒரு உணர்வு, மகளே நீ ஏன் பயப்பட, நான் உன் கூட இருக்கிறேன். உன் கூட என் பேரனை இவ்வளோ சாட்சி சொன்னல, அன்றைக்கி அதே வழியை வண்டிட்டுன்னு போகும்போது, ஏய் ஜகு டாக்டர் ஐயோ மானாந்தாத்தான்னு குதிக்கிறான். வண்டியை விட்டே குச்சிருவான் பழுகுது. இதோட டாக்டராண்டே வானான்றான். பாருங்க, அவன் மனசே மாறி போச்சு. அவன் மனசு என்ன ஆயிடுச்சுப்பா? டாக்டரே வானா. அப்பா இதே வார்த்தையை டெய்லி சொல்லு. இதே வார்த்தை என்ன பண்ண? டெய்லி சொல்லு. வெரி குட். இந்த போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கடி டாக்டராண்ட போகிறது இதெல்லாம் சாபமான வாழ்க்கை. ஆரோக்கியம், மன நிறைவு, நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தான் நிறைவான ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட். அது ஆரோக்கியம் உன்னை தேடி வரும். நீ அதை தேடி போக வேண்டியதில்லை, அது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் உண்மையான சந்தோஷம். எது இருந்தாலும் எல்லாரும் போனாலும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், சிறைச்சாலையிலிருந்து சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் ப்ராக்டிக்கலில் வரும்போது ரொம்ப கஷ்டம்தான். இந்த உலகத்தில் அப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எனக்கு சொன்னவர் உன் துக்கம் சந்தோஷமாக மாறுன்னு சொல்லியிருக்கிறாருப்பா. ஆகவே நான் என்ன பண்ண மாட்டேன்? கவலையாக இருக்க மாட்டேன். ஆகவே எதை நினச்சி நான் கவலைப்பட மாட்டேன். நடைபெற போகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, நடைபெற்று கொண்டு இருக்க எந்த துக்கமாக இருந்தாலும் சரி, இதையும் மாற்றுவார். அதையும் என் கூட இருந்து என்னை சமாளித்து போக ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். ஆகவே எந்த நிலைமையில் நான் சந்தோஷமாக இருப்பேன். அப்புறம் சமாதானம், அப்புறம் ஐக்கியம். இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று வேதம் குறிப்பிடப்படுகிறது. அதை தான் சொல்கிறேன். முதல்ல சந்தோஷம், ரெண்டாவது சமாதானம், மூன்றாவது ஐக்கியம். ஒற்றுமையாக இரு. குடும்பத்தில் எப்படி இரு? நல்லா சொல்லுமா. ஒற்றுமையாக இரு. கணவன் சொல்கிற வார்த்தைக்கு, மனைவி சொல்கிற வார்த்தைக்கு 2 பேரும் இசைந்து ஒற்றுமையாக. குடும்பம் எப்படி இருக்குன்னா ஒற்றுமையாக இருக்கணும். பையன் ஒரு பக்கம்,
அப்போ புருஷன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம், அந்த குடும்பமே லோத்துன் குடும்பம் மாதிரி நாசக்கார குடும்பமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி குடும்பங்கள்லாம் சிதறி போயிருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை. வீட்டுக்கு போனால் ஐயோ அந்த பொண்ணு போடுற சத்தம், இந்த மாப்பிள்ளை போடுற சத்தம், இந்த பசங்க பையன் அப்பா பேச்சு கேட்க. ஒரு பெற்றோர்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே பார்க்கும்பொழுது தன்னுடைய மகள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாள் என்று சொன்னால் அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க ஹஸ்பண்டு சந்தோஷமாக இருக்கணும், பேரன் சந்தோஷம். இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கான்? சந்தோஷமாக. ஒரே சண்டை, ஒரே டென்ஷன், அது கெடுக்குது இது கெடுக்குது இப்படி. இதெல்லாம் என்ன? கார் இருக்குது, பங்களா இருக்குது, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வெத்து, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதனால் சந்தோஷம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையான சந்தோஷம் ஒற்றுமையில் இருக்கிறது. குடும்பம் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்க வேணும். அப்பா பேச்சை அம்மா கேட்கணும், அப்பா அம்மா பேச்சு பிள்ளைகள் என்ன பண்ணா கேட்கணும். எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான சந்தோஷம் என்று வேதம் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இதெல்லாம் நிறைந்திருந்தால்தான் அதுவே உண்மையான ஆசீர்வாதம். உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? இரண்டாவது பாருங்கள், தேவனுடைய உறவு அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அந்த குடும்பத்தில் என்ன இருக்க வேண்டுமா? தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம், குடும்ப ஜெபம், தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, இது நிறைந்திருக்கணுமா? அதுதான் ஆசீர்வாதமான குடும்பம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கர்த்தரை தேடுறியா? தூங்கி எழுந்த உடனே ஒரு ஜெபம் இருக்கிறதா? தூங்கி எழுந்த உடனே ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்க முடிகிறதா? அல்லது அன்றாட வாழ்க்கையில் தேவனோடு கூட செலவிடப்படுகிற நேரங்கள் எவ்வளவு நேரங்கள் யோசிச்சு பாருங்கள். வேலைக்கு 8 மணி நேரம் இருக்கிறது, தூங்குறதுக்கு 8 மணி நேரம் இருக்குது, ட்ரெஸ் பண்ண, இப்படி பர்சனல் லைஃப்பில் இருக்கிற அன்றாட கடமைக்கு நிறைய நேரங்களை ஒதுக்கி தான் அந்த வாழ்க்கை வாழ்க்கை. ஆனால் ஒரு சந்தோஷமான குடும்பம் எப்படி என்றால் தேவனோடு இருக்கிற உறவில் அதிகமான நேரங்களை செலவிட வேண்டும். எப்படி? கணவன் மனைவி காலையில் வேலைக்கு போய்ட்றீங்க, ஒருத்தரையும் ஒரே ஃபேமிலியாக கூட்டி சேர்க்க முடியாது. சாயந்தரம் வரும்பொழுது உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் ஆகிலும் உட்கார்ந்து ஒரு வேதத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி அதான் தேவ உறவு. குடும்பத்தில் தேவனுடைய உறவு. அந்த குடும்பத்தில் நீ ஜபத்தை ஏறெடுத்து பார், வியாதி உன்னை விட்டு ஒழிஞ்சிடும், சாபங்கள்லாம் நீங்கி போயிடும். ஜோசியம் சொல்ல உண்மை. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மை என்பமானது. ஒருமித்து வாசம் பண்ணுகிற குடும்பத்தில் என்றென்றைக்கும் தமது ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிமா 133ஆம் சங்கீதத்தை வாசி. வசனத்தில் இருக்கு ஒற்றுமையாக இருக்கிற குடும்பத்தில் என்ன நிறைந்திருக்கு, அதான் உண்மையான ஆசீர்வாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசி சங்கீதங்களின் புத்தகம் 133 வாசி. இதோ சகோதரர், சகோதரன கணவன் மனைவி எல்லாம் இன்க்ளூடிங், அது அர்த்தத்தினுடைய முழுமை பெறும்பொழுது ஐக்கியத்தை குறிக்கிறது இந்த வசனங்கள் எல்லாம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை இன்பமானது. நான் காரப்பேட்டையில் ஒரு ரூமில் தங்கியிருந்தேன். இப்போ கூட எங்கள் சாந்தகுமார் பக்கத்தில் இருக்கிறார் ஒருத்தர், அவர் ஆறுமுகன். உண்மையை தான் சொல்லுவோம். அவன் நான் இன்னொருத்தன் 6 பேர் ஒன்றா இருப்போம். இந்த 6 பேரும் பாருங்கள், இவனுங்க 5 பேரும் சோம்பேறிங்க. எப்போ பார்த்தாலும் தூங்கின்னு இருப்பான், சமையல் பண்ண மாட்டான். நானாக தான் சோறு வடிக்கணும், நானாக தான் குழம்பு செய்யணும், நானாக தான் தக்காளி சட்னி, அதுவே நோவாத தின்னுட்டு சந்திரன் சூப்பராக இருந்து பண்ணிட்டு வாயால் சொல்லிட்டு போய்க்கினே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஒரு நாள் ரொம்ப கோவம், இவனுக்கு பாட்டுக்கு நம்ம கூட ஒற்றுமையாக சர்ச்சைக்கும் வர மாட்டானுங்க, இவனுங்களை இப்படிலாம் பண்ணிக்கின்னு இட்டு போகலான்னு பார்த்தா ஒற்றுமையாக இருக்க மாட்டான். நான் சோறு ஆக்கி வச்சா மட்டும் தின்னுறானுங்கடா அப்படின்ட்டு நினச்சின்னு ஒரு நாள் வேணும்னு விட்டு நான் பார்த்து போயிட்டேன். அப்போ ஒரு பையன் இருந்தான், பாபு அவன் பேர். ஞானசாலம் கூட கொடுக்க வச்சு அவனை எப்படியே கத்தருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அவன் என்ன பண்ணான், என்ன உனக்கு மட்டும்தான் சமையல் பண்ணி கராக்கி பண்ணுறான்ட்டு என்ன பண்ணார், அவர் போய் சோறு வடித்தாருப்பார். வடிக்கும் போது அப்படியே அந்த சோறோட தண்ணியோட கையில் கொட்டி கையெல்லாம் கொப்பிளிச்சு போய் ஓடு கத்தின்னு ஓடியார். பிரதர் பிரதர்னு கத்துறார். நம்மளாண்ட வேலை காட்டலாமா? பெருமைக்காக சொல்லலை. நம்மளாண்ட வேலை காட்டினா கை கொப்பளிக்கு தான் செய்யும். ஹலோ, என்ன கொப்பளிக்கா? வாழ்க்கையை கொப்பளிக்கும். அப்படி கொப்பளம் வந்துடும். ஊழியக்காரனாண்ட மட்டும் வேலை காமிச்சா, ஏமாத்தினா, எதிர்த்து பேசினா கொப்பளங்கள் வரும். பாடுறா எப்படிப்பட்ட குண்டை தூக்கி பாடுறான். எனக்கு நடந்தது சொல்ல. எதிர்த்து பேசினால், இருமாப்பாய் நடந்தால் என்ன வரும்? வந்ததை சொல்கிறேன்.
ஐயோ பிரதர் பிரதர்ன்றான். நான் வெளியில் இவர் என்னை எதிர்த்து பேசினார், எப்படின்னா இவரே வடிச்சிட்டுனார். நான் போயிட்டேன். பிரதர் கையெல்லாம் அதுவும் நைட்டு சாதம் வடிக்கும் போது, பகலாக இருந்தால் கூட பரவாயில்ல, கை இதெல்லாம் மொத்தம் கொட்டி கொப்பிளிச்சு போய் கை தூன்னு பறக்கிறார். இப்போது நடந்தவர் பறக்கிறார். இப்போது வாப்பா வாப்பா அப்புறம் இட்டுன்னு போய் அவருக்கு அந்த இதுவெல்லாம் தடவி கிடவி அதிலிருந்து வாயே பேசலைங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அடங்காத விசுவாசி கொப்பளம் வர வச்சாதான் அடங்கு. சாபம் இல்லை, ஆசீர்வாதம். நம் குடும்பம்னா எப்படி இருக்குண்ணா, அவனுக்கு என் கூட ஒற்றுமையாக இருந்தால் கொப்பளம் வருமா சொல்லுமா? வராது. பாவம் அவர் ஒண்டியே செய்கிறார, நம்மளும் கூட ஒற்றுமை இல்லை. கணவன் மட்டும் கஷ்டப்படுறாங்களே. டீ கேட்டால் உடனே சில புருஷன் பாருங்கள், டீ கேட்ட உடனே இன்னும் இவ்வளோ நேரமா அப்படின்வான். இன்னும் இன்ஜெக்ஷன் சரியாக வேலை செய்யல. பாருங்கள், அந்த டீ கேட்ட உடனே வந்து நம்ம கிச்சனுக்கு போகணும், நம்ம தண்ணி கொதிக்க வைக்கணும், பால் சூடு பண்ணணும், அப்புறம் டீ தூளை போடணும். பாவம் அங்கே நின்று அந்த அனல்லேருந்து அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 10 நிமிஷம் ஆகும்ல. இதனை கடையாது கொதிக்க வச்சுன்னு அப்படியே தான் கொடுக்குது. சில புருஷன் அப்படிலாம் டென்ஷன் ஆகும், டீ கேட்ட உடனே கொடுக்கணும். சில மனைவி டென்ஷன் ஆகும் பாருங்க, இப்போவே வாங்கி அந்த கொடு, இப்போவே போ, எந்த நேரமானோ. எங்கள் டெவினா இருக்கும் இப்போவே ஸ்கூல், அது புக்கை மறந்து வச்சுட்டு வருது, நினச்ச நேரம் ஸ்கூலே பூட்டிகிட்டு இருக்கிறான். இப்போவே அது என்ன ஆகுமோ எனக்கே தெரிலப்பா, பயமாக இருக்குது. இப்போவே எப்படி பண்ணுதோ, வருங்காலம் எப்படி இருக்குமோ. வேதனை, ஐக்கியம், ஒற்றுமை. சொல்கிற பேச்சு என்ன பண்ணா, சொல்கிற பேச்சு என்ன பண்ணா. கழுத்து வலிக்குதாம்மா, வலிக்கும். எனக்கு நேற்றுலாம் வலிச்சுது, இன்றைக்கி சரியாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இதுதான் ஆசீர்வாதம். சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம் நிறைந்திருந்தால் அதுவே ஆசீர்வாதம். தேவ உறவு அதிகமாக உன் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பம் பாருங்க ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கணவன் மனைவி பிள்ளைகள் தங்கள் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். அப்போ தான் சந்தோஷம் வரும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டுமா, தன்னுடைய கடமைகளை ஒழுங்காக செய்யணும். நான் சம்பதர், நீங்கள் யார், நீங்கள் யார், கணவன். சந்தேகமாகுது பாஸ் எனக்கு. அஞ்சலியாக சொன்னால் நான் ஒத்துக்கிறேன், நான் கணவன் அப்படின்னு. அவருக்கு ஒரே கேள்விக்குறியோடு உக்காந்து, எவ்வளோ நாள் தான் இந்த கேள்விக்குறி. நான் பதில் சொல்கிறேன், நான் கணவன். காலையில் இம்மான் இதற்கு வச்சம்பர் ஒரு வேட்டு, புருஷனாக இரியா தைரியமானு. பொண்டாட்டி பீச்சுக்கு சுற்ற விட்டு ஸ்டேட்டஸ் போடுது, நீ இங்கே வந்து வண்டி எடுத்துன்னு வரியா, என்ன நீ கணவன் அப்படின்னு கேட்டேன். அவர் கோச்சிக்க மாட்டார், அவருக்கு என்னை பற்றி தெரியும். அவர் அடிக்கிற மாதிரி அடித்து என்ன பண்ணுவான், தடவுற மாதிரி தடவான். என் விஷயமே நிறைய பேருக்கு புரியாது. அவரை திட்டின உடனே சாந்தகுமார் பயந்துட்டார். என்னடா இந்த ஆள் பாவம் சர்ச்சுக்கு வரும்போது இப்படி திட்டுறான் அந்த ஆள் இவனை பற்றி அப்படின்னு. நான் சொன்னேன், பொண்டாட்டி எங்கே விட்டேன்னு கேட்டேன். அது போய் பீச்சில் உக்காந்து ஸ்டேட்டஸ் போடுது, நீ எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஒண்டியை உக்காந்து, இது என்ன கதை. கணவன் மனைவியை வரத்தால ஆலயத்துக்கு உனக்காக எவ்வளோ பாடுபட்டு, எவ்வளோ உனக்கு சத்தியத்தை சொல்லி, உனக்கு எவ்வளோ ஜபம் பண்ணி, சாபத்தெல்லாம் கத்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்து அருமையான குழந்தை கொடுத்தா பீச்சில் போய் அவங்க அம்மா கூட நின்று போட. இவர் பாவம் தக்காளி சட்னி செய்கிறாரோ எங்கே வாங்கி தோன்றாரோ ஒன்றும் தெரியல. இப்படி கோழையாக இருக்கக்கூடாது, தைரியமாக. எப்படி இருக்குண்ணா, நீங்கள் எப்படி பாஸ்டர்னா நானும் அப்படி தான். சில நேரங்களில் எல்லா நேரத்திலும் அல்ல. ஆண்டவர் ஊழியம் கர்த்தருடைய காரியம்னா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சது கதை. மீதிலாம் பெருக்க சொன்னால் கூட பெருவேன், நான் எல்லாத்தையும் செய்வேன். கர்த்தருடைய காரியம் ஊழியம் என்னுடைய கடமைன்னு இருக்குது. அதை செய்ய சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக செய்வேன். அதான் புருஷனுடைய கடமை. ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியது யாருடைய கடமை, புருஷன். அந்த குடும்பத்தின் தேவைகளை. அதனால தான் கணவன் மனைவி பிள்ளைகள் தங்கள் கடமைகளை சரிவர செய்ய வேண்டும். ஹலோ, கணவன் மனைவி என்ன பண்ண, அடுத்தது அவங்க கடமைன்னு இருக்குது. மனைவியுடைய கடமை என்ன பாச, நான் உன்ன மனைவி ஆனால் தானே நான் சொல்ல முடியும், நான் ஆனால் தானே, ஆனாலும் ஆவாய் போனாலும் போவாய். அந்த வாய் இருக்குதுல்ல, வாய்க்கால்கள் ஓரம் போகும்போது தான் தெரியும். இந்த வாய் மட்டும் இருக்குத,
என்னை ஏன் செய்ய சொல்கிற? பசங்க நான் செய்யணுமா? நான் எழுதிய வச்சு இன்னும் எதிர்த்து பேசுதுன்று. பாவம், தகப்பன் கண்ணீர் வடிகிறான், தாய்கள் வேதனைப்படுகிற, பிள்ளைகளை வளர்க்க தெரில, ஒழுங்காக வேலைங்களை செய்யணும். நான் கம்ப்யூட்டர் மாஸ்டர் வந்து இங்கே உக்காந்துடக்கூடாது. அங்கே உன் பிள்ளைனா உன் பிள்ளைக்கு ஏற்ற ஒரு கடமை இருக்கிறது உன் வீட்டில். அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ண பையன் உதவி செய்யணும். உன் கடமையை செஞ்சுட்டு அப்புறம் ஊழியத்தில் வந்து செய்யணும். சும்மா ஊழியம் நான் கம்ப்யூட்டர் போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், இங்கே வந்து நான் பிரசங்கம் தான் பண்ணுவேன், நான் டெவினாவை பார்த்துக்க மாட்டேன், நாளைக்கு 8:30 மணிக்கு என் பேத்திட்டுன்னு ஸ்கூலுக்கு போகணும். என் கடமை அது, உதவி அது. நான் பிரசங்கம் பண்ணுற ஆள், மைக் பிடிக்கிற ஆள், அதனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது. மனைவினா அது பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது இருக்கிறது. குடும்பத்தில் மிக மிக பெரிய பொறுப்பே ஒரு மனைவி தான் குடும்பத்தை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 14:1 நினைக்கிறேன், வாசிமா. சூப்பரான ஒரு வசனம் இருக்கு பார். மனைவினா எவ்வளோ பெரிய அந்தஸ்து. அதுக்கே கஷ்டமாகுது. அது நான் இருந்தால் தானே நான் அது ஒழுங்காக வாசிக்க முடியும். அது யாருன்னா வாசிம்மா, நீ தான் வாசி. பாவம். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பழமொழி கேட்டுருந்தா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அநாகரிகமாக சொல்கிறேன் பாருங்கள். ஆவதும் பெண்ணால் அப்படின்னு நீதிமொழிகளில் இப்போ படித்தது அதான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத என்ன பண்ணுறாத அவளே இடிச்சு போட்டுடலாம். அதை தான் சொல்லுது. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஒரு பெண்ணிடத்தில் அப்படி டிசைனிங் பண்ணி தான் உங்களை படைச்சிருக்கார். டிசைனிங், ஆண்டருடைய டிசைனிங் எப்படின்னா, ஒரு பெண்ணை படைக்கும் போது ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு, ஒரு புருஷனுக்கு மனைவியாக இருப்பதற்கு, ஒரு வாழ்க்கை துணையாய் செயல்படுவதற்கு தான் உன்னை டிசைன் பண்ணியிருக்கிறார். நீ அதையே ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு, நீ அதே ஹீல்ஸ் போட்டு, நானும் உன்னை போலதான், நானும் உன்னை போலதான், நானும் இப்படி நடப்பேன், நானும் டிஷர்ட் போடுவேன், நானும் ஜீன்ஸ் போடுவேன், ஹலோ எப்படி ஹலோ ஹாய். நோ, இது சிரிப்பு காட்டுறதுக்கு, ஜோக் அடிக்கிறதுக்கு இல்லை. வேதனை வேதனை. டிசைனிங். உன் பெண்ணாக உன்னை படிச்சிருப்பதே ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக. மிகப்பெரிய பொறுப்பை டிசைன் பண்ணி அவர் அனுப்புகிறார். தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கும் போது உன்னை பெண்ணாக படித்து ஒரு குடும்பத்தில் போகும்போது, ஒரு பிள்ளையாக இருக்கும்போது, ஒரு பெண் பிள்ளையாக இருக்கும்போது இப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் படைக்கிறார். நீ போலீஸாக இருக்கலாம். நான் உண்மை நிகழ்ச்சியை சொல்கிறேன். நான் என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அப்போது பிரதமர் இந்திரா காந்தி, இந்த தேசத்தினுடைய பிரதமர் இந்திரா காந்தி, அவங்க வராங்கன்னு ஸ்கூலில் லீவ் போட்டு கட்டடிச்சிட்டு மகாபலிபுரம் வராங்க மீட்டிங் அப்படின்ட்டு. நானும் ஒரு நாள் அன்றைக்கி தான் போலீஸ் ஆண்டியே நான் வாங்கினேன் வாழ்நாளில். நல்லா குடிமா குடி பரவாயில்ல. அப்போ தான் அவங்களுக்கு நான் சொல்கிறது தாகம் எடுக்குது. என் தாகத்தை எங்கே போய் சொல்கிறது? அப்போ பாருங்கள், நானும் அந்த பன்னீர்செல்வம், அந்தோணி 4 பேர் அந்த மகாபலிபுரம் ரோட்டில் அந்த இந்திரா காந்தி அம்மா வேனில் வராங்க. எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டுங்க. சரி கிட்ட போய் பார்க்கலான்னு போனால் ஒரு போலீஸ் லட்டி எடுத்துன்னு வந்து முது மேலே டம்முன்னு அடிக்கிறான். அந்த வலி உயிரை நான் யார் அவன் நம்மளை அடிக்கிறான்னு பார்த்தா போலீஸ். ஏன்னா மினிஸ்டர் வரும்போது ஒரு ரோட்லலாம் குறுக்க நிற்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் சின்ன பசங்களாம் 9வது படிக்கும்போது எப்படி இருந்திருப்போம் யோசிப்போம். இப்போ எப்படி இருக்கிறேண்ணா? அங்கே போய் இந்திரா காந்தி வேனு கிட்ட போயிட்டு முதுகில் அடித்தா இந்த வலியை தாங்க முடியாமல் எப்படியாவது மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு, அப்போல்லாம் வேறு என்டர்டைன் இப்படி சர்ச்செலாம் கிடையாது, ரட்சிக்கப்படாது. அப்போ போய் மீட்டிங்கில் உட்காரும்போது ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் 3த்துலேயும் டிரான்ஸ்லேட் நடக்குதுங்க. அந்த அம்மா பேசுகிறாங்க. அது இன்னும் என் மனசை விட்டு போகவே இல்லை. அந்த அம்மா ஒரு கருத்தை சொன்னாங்க, நிறைய பேசுகிறாங்க. அதில் ஒரு சொன்னாங்க, நான் வல்லமையுள்ள ஒரு பெண் பிரதமர் என்று உலகமே பாராட்டுகிறது. ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு வேர்ல்டே அந்த அம்மாவுக்கு ரெக்கார்டு கொடுத்து அவங்கள உலகமே அந்த அம்மா பிரதமர் இந்திரா காந்தி பாராட்டுகிறது. ஆனால் இத்தனை வல்லமை, இத்தனை அதிகாரம், இந்த தேசத்தின் பிரதமராக இருக்கிறேன் என்ற மிகப்பெரிய அதிகாரம் பொறுப்பில் எனக்கு இருந்தாலும், என் வீட்டின் கேட்டின் அருகே அதை திறக்கும் முன்பாக இத்தனை அதிகாரம், இத்தனை வல்லமை எல்லாமே என்னை விட்டு போய்விடுகிறது. கைத்தட்டு. நான் அந்த கேட்டை திறக்கும் பொழுது என் புருஷனுக்கு மனைவியாக நான் உள்ளே போகிறேன். இதை நான் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த அம்மா பேசுறது தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன்.
ஒரு பெண்மணி இரும்பு மணி பாகிஸ்தான் இந்தியா அப்போ தான் சண்டை நடக்குது. இந்த அம்மா அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் இந்தியாவுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தாங்க தெரியுங்களா? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு லேடி. சொல்கிறாங்க, நான் எத்தனை வல்லமை உள்ளவளாக பவர்ஃபுல் உமனாக இருந்தாலும் அந்த வீட்டு கேட்டுக்கு வெளியே தான் இது எல்லாமே உதறி விட்டுட்டு நான் கேட்டை திறக்கும் போது என்னுடைய புருஷனுக்கு மனைவி என்ற சாணத்தில் நான் நுழைகிறேன். இப்படி இருக்கணும் பெண்கள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நான் படிச்சுட்டேன், நான் உன்னை விட சம்பாதிக்கிறேன், என் அப்பா யார் தெரியுமா, எங்கள் அம்மா யார் தெரியுமா, நான் வீட்டில் எப்படி வளர்ந்து தெரியுமா, உனக்கெலாம் வந்து வச்சு கொட்டின்னுக்கிறேன்னு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் உனக்கு இப்படி இப்போ இந்த பாடுபடுறது. இப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது. நானா பெண்களுக்கு சொல்கிறோம், புத்தி உள்ள ஸ்திரீ. முதல்ல வசனம் யாரை முக்கியத்துவப்படுகிறதுனா பெண்ணை தான் குறிப்பிடுகிறது. பெண்ணை தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதம் ஃபஸ்ட்டு எடுத்து வாசமா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒரு ஆளை தான் பார்க்க முடியும், அடுத்த ஆள் அப்புறம் பார்த்துக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசி. மனைவிகளே, வேதம் ஃபஸ்ட்டு யாரை சொல்லுதுன்னா பெண்ணை தான் குறிப்பிடுகிறது. நீங்கள் வேதத்தில் எங்கே போனாலும் ஆணை குறிப்பிடவில்லை. அதுக்கான ஆணை தேவன் தலையாக குடும்பத்தில் கொடுத்திருந்தாலும் பெண்ணை தான் புத்தி உள்ள ஸ்திரீ என்றும், பெண்ணுக்கு தான் அந்த மிகப்பெரிய பொறுப்பையும் அவ்வளோ பெரிய அந்தஸ்தையும் தேவன் கொடுத்துருக்கிறார், டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முதல்ல ஃபஸ்ட்டு மனைவியை குறிப்பிட்டு இவ்வளோ பொறுப்பு என்று அழைக்கப்படுவது மனைவியே. மனைவியே அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு. அப்புறம் 28 வாசிமா செகண்டு. அப்படியே புருஷர்களும் பாருங்கள், முதல்ல யாரை குறிப்பிடுது? மனைவியே தான். முதல்ல பெண்களை தான், மனைவியை தான் குறிப்பிடுகிறது. நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று. புருஷனை படிமா செகண்ட். நேசிக்க விட. அப்புறம் நான் சொல்கிறேன். அப்புறம் கொலோசியர் 3:18 வாசி. கொலோசியர் 3:18. மனைவிகளே எதுக்கு ஏற்கும்படி? நல்லா படிமா. ஏற்கும்படின்றத டப்புக்குன்னு முடிச்சிடுறீ என்னவோ, அது அவங்களுக்கு தொண்டை இதுவாகுது, ஸ்ட்ரக் ஆகுது. இது நட என்ன குத்துற மாதிரி இருக்குது. இதெல்லாம்மா எழுதி வச்சுக்குது. இது எத்தனை முறை நான் படிச்சிருக்கிறேன் தெரியுமா? படிச்சுக்கினே தான் இருக்கிறேன், இன்னும் நடக்கலையே. அதனால தான் மறுபடியும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்சமாவது வீட்டில் புருஷனுக்கு கீழ்ப்படுகிற குணம் இருக்கா? ஒரு தெய்வீக சுவாபம் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து அல்லேலியா சோதரா ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வார், பயப்படாது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், செழிப்பாய், என்னென்ன படிக்கிறோம். ஆனால் கீழ்ப்படுகிற எண்ணமே இல்லாமல் இத்தனையும் படித்து வேஸ்ட்டுண்ட. நீ புருஷன் நல்ல ஒரு பெண்ணாக நல்ல மனைவியாக இருந்தால் ஏன் பாஸ்டர் என்ன பண்ண புருஷனுக்கு போய் சொல்லுமா? என்ன கம்முன்னு சீரியஸ் ஆகிட்டா? பயப்படாத, நீ மனைவி தானே, நீ பெண்ணு தானே, உன்னை அப்படி தானே அணைச்சிருக்காரு. அப்போ புருஷனுக்கு முதல்ல கீழ்ப்படி, ஒபே பண்ணு. உனக்கு தெரியாது அந்த ஆளை பற்றி, அவன் சரியான ஆளே கிடையாது. யார் தெரேசா சொல்லுது, மைண்ட் வாய்ஸ் லேசாக கேட்குது. இப்படி பார்க்கத்த பார்த்தா நீ இங்கே இருந்துக்குன்னு பேசிடுற கீழ்ப்படி கீழ்ப்படி. அந்த ஆள் எங்கன்னா கொஞ்சமாவது நல்லா அந்த ஆளை இட்டுன்னு வந்திருந்தா அவனுக்கு நல்லா வச்சு சவுக்கடி கொடுத்துருப்பான். அவனை வரலையே, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு அடுத்தது முதல்ல மனைவி கீழ்ப்படி. என்ன பண்ண? அதிகாரம் அல்லது திமிருனால் அல்ல, புருஷனுக்கு அன்பும் மரியாதையும் உள்ளவளாக ஆண்டவர் எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த அருமையான புருஷனுக்கு மனைவியாக கொடுத்து, அவன் துன்மார்க்கனாக இருக்கட்டும், அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், முதல்ல அவனுக்கு என்ன பண்ண? கீழ்ப்படி. முதல்ல என்ன பண்ண? கீழ்ப்படி, ஒபே பண்ண. யார் அவர் கருப்பாக இருக்கட்டும், நம்ம குள்ளமாக இருக்கட்டும், காதலிக்கும் போது எல்லாம் கண்ணை மறைச்சிடுது. அப்புறம் 10 வருஷமா மூஞ்சா பார்த்து நான் எப்படி தான் உன்னை தெரியல, ஒரு தரமே தெரியல, இப்போ தான் தெரியுதா 10 வருஷம் பார்த்து எல்லாம். அப்போ தெரியலையா? இதெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் பெண்கள், எப்படி தான் அதெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. உங்களை மட்டும் சொல்ல, அடுத்தது அவங்களுக்கு வருது, அவங்க சப்ஜெக்ட் வரும். முதல்ல பெண்கள் தான் மரியாதையாக கீழ்ப்படிதலாக குடும்பத்தில் இருக்க. ஏன்னா நீ உன் புருஷனை மதித்தால்தான் உன் பிள்ளைகள் அப்பாவை என்ன பண்ணுவான்? மதிப்பான்.
அதுதான் வேதம், அதுதான் ஃபாலோயிங், அதுதான் தேவனுடைய பிரமாணம், அதுதான் தேவன் ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை அங்கே அமைத்து கொடுப்பதனுடைய ஆதாரம். முதலாவது நீ புருஷனை பயபக்தியோடு கூடிய உன்னுடைய நடக்கை, சாராளாண்டது கீழ்ப்படிதல் இருந்தது பாருங்கள். இதை பார்க்குற ஈசாக்கு அவனும் தன் தகப்பனுக்கு தன் உயிரே கொடுக்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. ஹலோ, உன் பிள்ளைகள் கீழ்ப்படியாது இருக்கிறதுக்கு மெயின் காரணம் மனைவிகள் தங்கள் புருஷர் கீழ்ப்படிவதில்லை. அதனால தான் பையன் கீழ்ப்படிய மாட்றான், பையன் பேச்சை கேட்க மாட்றான், அதனால தான் குடும்பம் கஷ்டப்படுகிறது. அப்போ ஏன் நீ கீழ்ப்படியில், ஏன் இப்படிப்பட்ட குணாதிசயத்துனா ஆண்டவருடைய வார்த்தை உன் மனசில் வைக்கல, ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல. ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு அருமையான கர்த்தருடைய பொறுப்பு என்று வரும்பொழுது மனைவியே முதல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல்ல மனைவிக்குன்னு எழுதும் போது வேதத்தில் 1 பேதுரு 3:1 வாசிமா ஆரம்பம் பண்ணுற த பிகினிங் வாசி 3:1 1 பேதுரு 3:1 வாசி சீக்கிரம். முதல்ல ஆரம்பிக்கும் போது யார் ஆரம்பிக்கிறாரா சொல்லுமா? தெரேசா. மனைவிகளே, யார? நீ மனைவி தானே? ஆமாம். இந்த ஆலயத்தில் மட்டும் ஆமாம், அங்கே வீட்டுக்கு போனவொன்னே ரிவீட். அவன் எப்படின்னா இருக்கட்டுங்க, அவன் எந்த சுவாபத்தோடு இருக்கட்டுங்க, அங்கே பாருங்கள் அப்பேற்பட்டவங்களையும் நீங்கள் சரி பண்ண முடியுன்ற எவ்வளோ பெரிய டேலண்ட் உள்ளவங்க பெண்கள் என்பதை எழுதுகிறார். வாசிமா. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்த ஐயா, அவரை பற்றியும் இருங்க, அவரை பற்றி தெரியாத ஐயா உங்களுக்கு, அந்த ஆள் அவன் கடவுளுக்கே பயப்பட மாட்டான், அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான் அப்படின்லாம் நிறைய குறை சொல்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஃபோன் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சரி, முதல்ல நீ சரியாக பண்ணுவேன், நான் அது 2 தடவை சொல்லி பார்க்க, இந்த ஆள் கேட்க மாட்டான் போலுதுன்னு இதுவே சரியாயிடும். முதல்ல நீ சரியாயிரு. முதல்ல வேதம் பெண்ணை தான் சொல்லுது, பெண்களை தான் சொல்லுது, மனைவியை தான் சொல்லுது. பேதுரு த பிகினிங் ஆரம்பி என் வேதத்தில் முழுசாக நான் மொத்தத்தையும் படித்து தான், பெருமைக்காகல மொத்தத்தையும் மணிக்கணக்காக படித்து தான் மொத்தத்திலும் இருந்து இது பல மாதங்களாக உட்கார்ந்து எழுதி எதை எப்படி மக்களுக்கு பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்று என்னை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தான், பெண் தான். எனக்கு மனைவியாக இருப்பதும் ஒரு பெண் தான், எனக்கு பேத்தி மகள் இது எல்லாம் பெண் தான். அவர்களை ரொம்ப நான் மரியாதை கொடுத்து ரொம்ப நேசிப்பேன், நான் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள், தேவன் தந்த உறவில் இருக்கிறார்கள், அவர்கள் அப்படி டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிறார். ஆகவே அந்த மரியாதையான எண்ணத்தோடு தான் உங்களுக்கு போதிக்கிறேன், உங்களை இழிவுபடுத்துவதற்காக அல்ல. அப்போ இங்கே பாருங்கள், அப்படி உங்களுடைய வாசிமா திருவசனத்துக்கு உன் புருஷன் கீழ்ப்படியாதவனாக இருந்தால் ஐஸ்வர்யா வரமாட்டார் ஐயா. என்ன பண்ண மாட்டாரு? வர மாற்றாரு. ஆனால் ஒரு நாளைக்கு அவர் அப்போ வந்தார். எப்போ வந்தார்? கட்டிக்க போகிறேன், இதை விடவே மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன். எல்லா பைக் ஸ்டடியிலையும் பார்ப்பேன். நான் எங்கன்னா ஊழித்து போய்ட்டு வந்தேன், இது யார் பைக்கு? ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்க போகிறார். அவர் வந்துக்கிறார். எது வரைக்கும் வந்தார் தெரியுமா? எது வரைக்கும் வருவாருன்னு சொல்லாமே போயிட்டார் அவர். நான் எது வரைக்கும் வருவேன்னா சொல்லியிருக்கலாம்ல கல்யாணம் பண்ணும்போது, பண்ணுற வரைக்கும் தான் ஏன்னு அதை கூட சொல்லலையே. சரி, அப்படிப்பட்டவரையும் நீ எப்படி மாற்ற முடியும்னு எழுதியிருக்கார் பாருங்க. போதனையின்றி டேய் சர்ச்சுக்கு வருவியா வரமாட்டியா, உன்னை வேஷம் கொடுத்து காலி பண்ணிவிடுவேன் அப்படி சொல்லாதம்மா. போதனையின்றி நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவேன் இப்படிலாம் சொல்லாத, எதிர்த்து பேசாத, அவரை கெட்ட வார்த்தையாக திட்டாத, சர்ச்சுக்கு வர பொண்ணு நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படிலாம் பேசாத. போதனையின்றி அவருக்கு அறிவுரைலாம் நீ சொல்லாத, நீ என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார் பார். மனைவிகளின் ஆலோனத ஹீல்ஸ் போட்டா நடக்கைன்னா வேறு மாதிரி புரிஞ்சின்னு போடுதுங்க இதுங்க பாட்டுக்கு. போன வாரம் பார்த்தா கம்மியாகுது ஹீல்ஸ், இந்த வாரம் பார்த்தா ஹைட்டாக. ஓஹோ, இந்த நடக்கையே வேறு மாதிரி நடக்குதுரா இது
கர்த்தருடைய பிள்ளைங்களை சொல்ல உலகத்தான் எப்படி வேணாலும் போடும். அவன் காலால் கூட கையால் நடப்பான். காலால் தான்டா நடக்கணும்னு சொன்னால் நான் கையால் கூட நடப்பேன் அப்படின்றான். உன்னை காலில் நடக்க சொல்லி தான் உன்னை படைச்சு கையிலே நடப்பனா எப்படி? அது போதனை என்று நீ டீச் பண்ணாத, அறிவுரை சொல்லாத அவன் அடங்க மாட்டான். அவனை எப்படி அடக்குன்னு அவருக்கு தெரியும். எப்படி அடக்குன்னா எப்படி அடக்க சொல்லிக்கிறார் பாருங்க. மனைவிகளின் நடக்கைன்னு என்னம்மா? நீ தான் சொல்ல, நிறைய படிச்சுரு, நிறைய வசனம் பேசுறியோ. ஐயோ உனக்கு தெரியாத வசனமே கிடையாது. சொல்லு. வாங்க என்னது வராம்பார், வந்த உடனே கொட்டி வைக்கணும் அப்படின்னு நினச்சின்னு அப்படியே பார்த்து வர மாதிரியே கண்டு வரும்போது அவர் முகத்தை பார்த்து, ஹலோ டார்லிங், ஹலோ அரசன் பேர், ஹலோ டார்லிங். நான் விளையாட்டில் உண்மையை சொல்கிறேன். அப்படி தான் வேதம் சொல்லுது. கற்புள்ள நடக்கை, என் புருஷனுக்கு நான் மனைவி, என்னுடைய வாழ்க்கை, என் சரீரமே யாருக்கு உரியது? என் புருஷனுக்கு உரியது. அவரை பார்க்கும்போது உள்ளத்தில் அன்பு பெரி, வாங்க வண்டியில் போகிறாம்ப அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி சாப்பிட்டோம். நடக்குது உலகத்தில். சண்டை போட்டு போகும்போது மனைவி என்ன தெரியும், ஏன் தான் வரான்னு தெரியல, அந்த வண்டியிலே போய் எங்கன்னா ஊந்து சாப்பிடும். இப்படி சொல்லலாமா? இப்படி நினைக்கலாமா? நினைக்கிற பேசுகிற இதெல்லாம் செய்யாத. இதெல்லாம் நியாய தீர்ப்பு நாளில் தேவன் உன்னை கணக்கு கேட்பார். நான் இதை ரொம்ப வேதனையோடு இதை சொல்லுகிறேன். மனைவிகள்னா மரியாதை கொடு. கற்புள்ள நடக்கை என்பது நீ ஏதோ விபச்சார பாவம் செய்யாதில்லை, உன்னுடைய ஒழுக்கமான செயல்பாடு வரும்பொழுது மரியாதையாக அதை உன் பொண்ணு பார்க்க, உன் பையன் பார்க்க, அம்மா பாடுற அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, பார்க்குதா இல்லையா? அதானுங்க வேதம், அதுதானுங்க டீச் பண்ணு. உன் கற்புள்ள நடக்கையினாலே, போதனையின்றி, நீ அறிவுரை சொல்லாமல் உன் நடக்கையினாலே யார் ஆதாயம் பண்ண முடியும்? நான் ஐஸ்வர்ய எக்ஸாம்பிள் சொல்ல, இது உலகத்துக்கு பொதுவான வார்த்தை. இது யாரோ ஒருத்தரை குறிப்பிட்டு அவங்களுக்காக பண்ணுற பிரசங்கம் அல்ல. இது யாரோ ஒரு தனி நபரை காயப்படுத்தி இதுக்காக பிரசங்கம் பண்ணுறாரு இல்லை. பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்தில் மனைவி முதல்ல கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்து, அப்படி உன் புருஷன் சரியாக ராங் ரூட்டில் போய்கின்னு இருக்கிறான், ஆலயத்துக்கு வர மாட்டான், குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவனாக இருக்கிறான், வேலைக்கு போக மாட்டான், அடங்காதவனாக இருக்கிறான், கடன் வாங்குறான், என்னென்ன காரியங்கள் பண்ணினாலும் அவனை ஆதாயம் பண்ணி உன்னால் தான் அவனை சரிப்படுத்த முடியும்னு எழுதுகிறார். உன் கற்புள்ள நடக்கையினால் என்ன பண்ணலாம் அவனை? ஆகவே இத்தனை ரகசியங்களையும் ஒரு பெண்ணுக்காக எழுதப்பட்டு மணியை பார்க்கிறார் மிஸ்டர் அரசன் அவர்கள். சொன்னதெல்லாம் போதும்பா, இதுக்கு மேலே போனீங்கன்னா மூஞ்சி மேலே டீ தண்ணி தான் கொட்டுவாங்க. இப்படி பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரா? நான் இங்கே வச்சுட்டு மணியை அவர் அங்கே பார்க்குறார். அவர் பொதுவானவர் எல்லாவற்றுக்கும். யார் வேணாலும் கூப்பிடுங்களோ, எங்கே வேணாலும் போயிடுவார். அஞ்சலி நீ எப்படின்னா போ, நான் வந்த வழியாக கையை பிடிச்சின்னு போகணும். எப்படி அது வண்டி ஓட்டுது, நடந்து வரும்போது ஒரு நாள் கையை பிடிச்சின்னு வாயம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்ல இருந்தால் எப்படி ஆகுது. திவ்யா சொல்லுது, நான் எந்த கையை பிடிக்கிறது, உனக்கும் வரும், கவலைப்படாது, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. திரேசா நினைக்குது, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது ஐயா, நடக்கும் நடக்கும். எங்கள் பூங்கோதம்மா நினைக்கிறேன், நானே ஒரு ஸ்டீலை பிடிச்சின்னு தான் ஏன் நடக்கிறேன். இன்னைக்கு அந்த ஸ்டீலை பிடிச்சின்னு நடக்கும்போது 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்காக தான் அதை போட்டேன் நான். அது என்னைக்கு போட்டேனே அன்றைக்கே போட்டாங்க. முடிஞ்சுதா கதை? இப்படி தான் ஒன்று நடக்குதுங்க. யாருக்காக எதை செய்கிறோமோ அவன் இருக்க மாட்டான் இங்கே. அதை நான் தான் பிடிச்சி நடந்துங்கிறேன். இப்போது இவங்க பிடிச்சி ஏறி வராங்க. அப்போ சொன்னேன், எம்மா இது யாருக்காக? அப்போவே 2000 ரூபாய் அது. அப்போ 2000 ரூபாய் எங்கேருந்து கிடைக்கணும்? இப்போனா ஆன்லைனுக்கு இது, பென் லைனுக்கு இது, அதர் லைன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த லைனும் கிடையாது எனக்கு, ஒரே லைன், இந்த லைன் தான், முழங்கால் தான். 2000 அவனாண்ட சொல்லி அந்த ஆள்கிட்ட அந்த முதல்ல பாவம் அவங்களால, ஏன்னா அப்போ வெயிட் பார்ட்டியே இவங்க தான். வெயிட் பார்ட்டினா பணத்தில் இல்லை, உடம்புல சொல்லும். ஏறி வரது கஷ்டன்ட்டு அதை போட்டு அப்புறம் அவங்க அதை பிடிச்சி நடந்து வந்தாங்க பாருங்க. அப்புறம் ஆளே காணும். அது மட்டும் இருக்குதுங்க.
அதோட இன்றைக்கி பார்த்தேன். ஆகவே ஒரு குடும்பம் என்பது பணம், பொருள், கார், பங்களா, வசதியில் சந்தோஷம், அது ஆசீர்வாதம் அல்ல. எப்படி? சந்தோஷம், சமாதானம், ஐக்கியம், அப்புறம் ஒற்றுமை. ஐக்கியம்தான் ஒற்றுமை. அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அது ஐக்கியம்தான் ஒற்றுமை. இதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு தலைமையாக ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புவது ஒரு பெண்ணினுடைய பொறுப்பில் தேவன் டிசைனிங் பண்ணி அமைத்திருக்கிறார். அந்த பெண் புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு அவளிடத்தில் காணப்பட வேண்டிய முதலாவது குணாதிசயம் கீழ்ப்படிதல். என்னது? கீழ்ப்படிதல், ஒபே பண்ணுறது. அப்போ உன்னுடைய கற்புள்ள நடக்கினால அப்படி முரட்டாட்டமாக இருக்கிற பிள்ளைகளையோ அல்லது புருஷனையோ கூட நீ ஆதாயம் பண்ணி கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் வாழ்ந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு குடும்பத்தை அமைத்து தர தேவன் எப்படி இருக்காரு? உங்களை வல்லவராக இருக்கிறார். இது முதலாவது. கர்த்தருக்கு சித்தமான ஆகஸ்ட், செப்டம்பரில் புருஷனை பற்றி பேச இந்த புருஷன் வருவேன். ஏன் நான் இன்னும் சரியாக வேண்டியதாகுது. இப்போ எனக்கு ஒரு தவணை கொடுத்துக்கிறார், நீயே கொஞ்சம் சரியில்லைப்பா, அதனால் இவங்களுக்கு சொல்லிவிடு, அப்புறம் நீ கொஞ்சம் சரியாக என்ன பண்ண, அப்புறம் வந்து போதி, அப்போ தான் உனக்கும் ஆசீர்வாதம் கிடக்கும். ஏன்னா இப்போ போய் கீழே போனால் அடுத்த சோதனை வரும். அங்கே போய் மைக் பிடிச்சி இப்படிலாம் பேசினேன், நீ ஒழுங்கானா நானும் பதில். அதனால் இப்போ அதை மூடி வச்சுட்டேன், இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இது கீழ்ப்படிலாமா? ஓகே. வேணும். ஒரு அம்மா பைபிளை முடித்து, ஒன்று டைரியை முடித்து, ஒன்று ஜிப்பை பூட்டுது, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எழுந்துருங்க, சொன்ன நேரம்லாம் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு பெண் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பை என் தேவன் உன்னுடைய குணாதிசயங்களில் பார்க்கிறார். குணாதிசயங்களில் எனக்கு அந்த குணம் வேண்டுமப்பா, பொறுமை வேண்டும், தாழ்மை வேண்டும், அன்பு வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலே கீழ்ப்படிதல் வேண்டும். என் புருஷனுக்கு என் குடும்பத்தில் நான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாக இன்றைக்கு எப்படி என் குடும்பத்தை வச்சுருக்கிறேன், என்ன அலங்கோலமாக இருக்குது. ஒரு சந்தோஷம் இருக்கா, ஒரு சமாதானம் இருக்கா, ஒரு ஹாப்பி இருக்கா? குடும்பம்னா எப்படா வீட்டில் போய் சந்தோஷமாக இருப்பேன்னு ஒரு புருஷன் வர முடியுதா? இல்லை மனைவி புருஷனை நேசிக்க முடிகிறதா? இது எப்படி ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் என்று தேவன் உன்னை அமைத்து அவர் சந்தோஷப்பட முடியும்? அப்படி அதற்கு அப்பாறு சில விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கலாம், எல்லாமே நான் தப்புன்னு சொல்ல முடியாது. வேதம் நீ எல்லாத்தையுமே குறைவுள்ளவள் என்று சொல்ல வரவில்லை. சில காரியங்கள் நீ கரெக்டாக இருக்கலாம், சில காரியங்களில் மிஸ்டேக் இருந்தால் அதை சரி பண்ணிங்க. அதுதான் நான் இப்போ டீச் பண்ணுறேன். எந்தெந்த காரியத்தில் நான் சொன்னதில் சரியில்லையோ அதை நீங்கள் சரி பண்ணி கொண்டால் ஆசீர்வாதம் தானாக வரப்போகுது, சந்தோஷம் தானாக வரப்போகுது, சமாதானம் தானாக வரப்போகுது, செல்வம், செழிப்பு, எல்லா நிறைவு, பரிபூர்ணம், தீர்க்காயுசு, இது எல்லாமே தேவன் உனக்கு தரப்போகிறார். நல்ல ஆரோக்கியத்தை தரப்போகிறார். இதுதான் ஆசீர்வாதம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கேட்ட வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, இதில் நான் குறை உள்ளவளாக இருப்பதினால்தான் தேவன் இதை எனக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு சில காரியங்கள் நான் சரியாக இருந்தாலும் ஏதோ நான் சரி செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்கிறதப்பா, அதை நான் சரி செய்து கொண்டால் என் குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக மாறும். அதில் நான் என்ன குறையாக இருக்கிறேன்? நான் வயசாகிட்டேன், அதனால் இனிமேல் நான் அதெல்லாம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. எந்த வயதிலும் ஒரு குடும்பத்தினுடைய பொறுப்பு ஒரு மனைவி பெண்ணிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை, கடமையை நீங்களும் நான் உதாசீனம் செய்வதனால்தான் குடும்பம் இன்றைக்கு கடன், குடும்பம் இன்றைக்கு வந்து சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம், சந்தோஷம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை. இது எல்லாவற்றையும் நீக்குவதற்கு நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். என் கற்புள்ள நடக்கையை பார்த்து என் புருஷன் ஆதாயப்படுத்த முடியும் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு செல்ல உங்களை அன்புடன் கேட்டு நிச்சயம் அந்த தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான ஆராதனை இறுதி வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய் தந்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடவுளுடைய வார்த்தைகளை நான் இவ்வளோ நாளாக எவ்வளோ அஜாக்கிரதையாய் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட நிலம் போன்ற மனமாயிராமல் தரிசுப்படுத்தி இப்போ சரிப்படுத்துறது தான் சில உதாரணங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களை குற்றப்படுத்த, வேதனைப்படுத்த, காயப்படுத்தலை, சரி செய்து கொள். கீழ்ப்படியாமல் இருந்தினா போய் ஒபே பண்ணு. முரட்டாட்டம் உள்ள ஆளாண்ட கூட உன் நடக்கையை பார்த்து திருத்தும்படியாக நடந்து கொள். அப்படி நீ போய் டீச் பண்ணாத, அவருக்கு அதிகாரம் பண்ணாத, அப்படிலாம் பேசாத, காயப்படுத்தாத.
புருஷனை வேதனைப்படுத்திடாத, ஒரு நாள் அவரை குறைவாக நினச்சி பேசாத, மற்றவர்களுக்கு முன்பாக அவரை அவமரியாதையாக பேசாத. வேதம் சொல்லுகிறது, புருஷனை மற்ற உறவினர்களுக்கு மத்தியில் கேவலப்படுத்தி பேசாத, பிள்ளைகள் மத்தியில் புருஷனை மதிப்பு கொடுத்து பேசு, கனப்படுத்தி பேசு, மரியாதையுடன் அவரை அழைத்து அன்புடன் நடந்து கொள் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. இதில் குறை உள்ளவளாக இருந்தால் நான் இன்றைக்கு போய் அதை நான் சரி செய்து என் தேவ உறவை அதிகமாக நான் ஏற்படுத்தி என் குடும்பத்தை சந்தோஷமுள்ள ஒரு குடும்பமாக மாற்றுவேன் அப்பா என்று சொல்லி பாருங்கள். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அப்படி நம்ம குடும்பங்களை மாற்றப் போகிறபடியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் இந்த சத்தியத்துக்கு அநேக ஜனங்களை, அநேக குடும்பங்களை இந்த ஐக்கியத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மாறு. ஆமென். காட் பிளஸ் யூ. நாம் எல்லோரும் ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வாதமான அந்த ஆசீர்வாதத்தை கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தல் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த செய்தியை கேட்ட குடும்பங்கள், தனிப்பட்ட நபர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் வருகை மட்டும் கர்த்தர் நம்மை ஆண்டு வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.